அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். 2026 ஆரம்பிச்சிருச்சு. புத்தாண்டு அப்படின்னு சொன்னா நம்ம மனசுல என்ன வரும்? ரெசல்யூஷன். என்ன நம்ம உறுதிமொழி எடுத்திருக்கோம்? எக்ஸசைஸ் பண்ண போறோமா, இதை செய்ய போறோமா, புதுசா ஒன்று கத்துக்க போறோமா, அப்படி பலவிதமான யோசனைகள்ல எல்லாரும் களம் இறங்கிருப்பீங்க. இப்போ லிஸ்ட் எல்லாம் போட்டிருப்பீங்க, நானும் அதெல்லாம் கவனிச்சிருக்கேன். இப்போ என்ன விஷயம் அப்படின்னா, 2026 ஒரு புது வருஷம் வருதுன்னா என்ன நமக்கு இந்த சமுதாயத்துக்கு வேணும், நாட்டுக்கு வேணும், இந்த மக்களுக்கு என்ன வேணும் அப்படின்னா ஒரு சில சிந்தனையாளர்களை கூப்பிட்டு நம்ம என்னங்க நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கருத்து கேட்பாங்க. பேச்சாளர்கள், எழுத்தாளர்கள், தலைவர்கள், இவங்களெல்லாம் கூப்பிட்டு சயின்டிஸ்ட் இவங்களெல்லாம் கூப்பிட்டு நிறைய விஷயங்கள் கேட்பாங்க. ஆனா நாம இப்ப என்ன செய்ய போறோம்னா, இந்த சமூகத்திற்கு மிகவும் முக்கியமான தூண்களாக இருக்கக்கூடிய இளையோரை கூப்பிட்டு இன்னைக்கு 2026 என்ன வேணும்னு கேட்க போறோம். இது 2026 புதிய சிந்தனை, புதிய செயல். பல ஊர்கள்ல இருந்து, பல மாவட்டங்கள்ல இருந்து வந்திருக்காங்க இளையோர். அதுல முதலாவதாக நாம ஷைனியை பத்தி கேட்போம். ஷைனி எங்க இருந்து வந்திருக்கீங்க? நான் திருச்சியில இருந்து வந்திருக்கேன். வெரி குட், வெல்கம் ஷைனி ஃப்ரம் திருச்சி. அடுத்து அபிஷேக் வந்திருக்காரு. நீங்க எங்க இருந்து வந்திருக்கீங்க? செங்கல்பட்டு. செங்கல்பட்டுல இருந்து அபிஷேக், வாழ்த்துக்கள், வணக்கம். ஷைபி வந்திருக்காங்க. எங்க இருந்து வரீங்க? கன்னியாகுமரியில இருந்து வந்திருக்கேன். கன்னியாகுமரி சொல்லும் போதே கன்னியாகுமரி புரிந்து கொண்டோம். வருக வருக வருக. தென்முனையில இருந்து வந்திருக்கீங்க, வெல்கம். அடுத்து நமக்காக விஷால் வந்திருக்காரு. எங்க இருந்து வந்திருக்கீங்க? செங்கல்பட்டு. செங்கல்பட்டுல இருந்தே விஷால் வந்திருக்காரு. ரெண்டு பேரும் சேர்ந்து வந்துட்டீங்க போல இருக்கு. அப்படியே பைபாஸ்ல ஜாயின் பண்ணி வந்திருக்கீங்க. அடுத்து ஷைமோனா வந்திருக்காங்க. ஷைமோனா எங்க இருந்து வந்திருக்கீங்க? கன்னியாகுமரி மாவட்டம். நீங்களும் கன்னியாகுமரி மாவட்டத்தில இருந்து வருக வருக உங்களை வரவேற்கிறோம். அடுத்து மிஸ்டர் ஜோஷ்வா வந்திருக்காரு. சொல்லுங்க ஜோஷ்வா. அரக்கோணத்துல இருந்து வந்திருக்கேன். அரக்கோணத்துல இருந்து ஜோஷ்வா. ஏஞ்சலா வந்திருக்காங்க. நான் மதுரையில இருந்து வந்திருக்கேன். மதுரை ஏஞ்சலா, வருக வருக வரவேற்கிறோம். அடுத்து வினோத் வந்திருக்காரு. வேலூர்ல இருந்து. வேலூர்ல இருந்து வினோத், வருக வருக வரவேற்கிறோம். நீங்க எல்லாருமே இன்னைக்கு உங்களுக்கு 2026 என்ன வேணும்னு எதிர்பார்க்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய பதிவை இங்க நீங்க ஒவ்வொருத்தரும் பேச போறீங்க. இதை கேட்க நாங்க மட்டும் இல்ல, மாதா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவரும் ஆர்வமாக காத்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பா இளையோர் என்ன சிந்திக்கிறாங்க, என்ன எதிர்பார்க்கிறாங்கன்ற ஒரு சிந்தனையும் அந்த சிந்தனைக்குள்ள இருக்கக்கூடிய ஆழமான கருத்துக்களும் சமூகத்துக்கு ரொம்ப முக்கியம். அதுதான் நாளைய சமூகத்தை கட்டமைக்கக்கூடிய ஒரு தேவையா இருக்குது. ஆனா நம்ம ரொம்ப சீரியஸா பேசணும், அதே நேரத்தில் ரொம்ப ஜாலியா பேச போறோம். அப்படி உங்களுடைய சிந்தனைகளை கேட்க நானும் நேயர்களும் ஆர்வமா காத்துட்டு இருக்கோம். வெல்கம். 2026 புதிய சிந்தனை, புதிய செயல் என்ன வேண்டும் அப்படிங்கிற கேள்விகளுக்கு ஒவ்வொருத்தரும் விடையாக இங்க வந்திருக்கிறாங்க. என்ன வேண்டும்ன்ற அவங்களுடைய எண்ணங்களை இங்க எடுத்து சொல்வதற்காக முதலாவதாக இங்க சிந்தனையோட என்ன வேண்டும் 2026 அப்படின்னு வரப்போறவங்க ஷைனி. அவங்கள வருக வருக வரணும். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் ஷைனி. வணக்கம் ஷைனி, ஆரம்பிங்க. எனக்கு என்ன வேணும் அப்படின்னா, 2026 தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா ஸ்கூல்ல கல்லூரியில மாணவர்கள் பயம், பதற்றம் அது மாதிரி இல்லாம ஒரு பர்சன் கிட்ட ஃப்ரீயா அவங்க மனசுல இருக்கிறத சொல்லணும். அதுக்கு அந்த பர்சன் ஒரு நல்ல வழிகாட்டியா, ஒரு நல்ல ஆலோசனரா, நல்ல ஒரு உதவியாளரா பயிற்சி பெற்று முழு நேர உதவியாளரா ஸ்கூல்ல கல்லூரியில இருக்கணும்னு நான் சொல்றேன். இப்போ கல்லூரி பருவம் அப்படின்னாலே எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா, ஜாலியா, எந்த ஒரு டென்ஷனும் இல்லாம ஜாலியா ஃப்ரெண்ட்ஸோட போயிட்டு ஜாலியா ஃப்ரெண்ட்ஸோட வருவோம். ஆனா நிறைய பேர் அப்படி கல்லூரிக்கு போக மாட்டாங்க. ஒரு மாதிரி பதற்றத்தோட, இன்னைக்கு என்ன நடக்க போதோ, இன்னைக்கு யார் கிளாஸ் எடுக்க போறாங்க, என்ன கேள்வி கேட்பாங்க அப்படின்னு ஒரு பதற்றத்தோட தான் நிறைய பேர் கல்லூரிக்கு போவோம். கல்லூரியில அப்படியா போறாங்க எல்லாரும்? அந்த மாதிரி ஏதாவது பதட்டம் இருக்கா? எனக்கு தெரிஞ்சு பேராசிரியர்களுக்கு பதட்டம் உண்டு. ஐயோ இன்னைக்கு யாரு என்ன ஏழரை இழுக்க போறாங்களோ அப்படிங்கிற மாதிரி ஒரு பதட்டம் இருக்கும். நான் எல்லாரும் அப்படி இருப்பாங்கன்னு சொல்ல, அதுல ஒரு சில பேர் அந்த மாதிரி பதட்டத்துல வருவாங்க. சொல்றது புரியுது. எல்லாருக்கும் அப்படி இல்ல, சில பேருக்கு அந்த பதட்டம் இருக்கதான் செய்யுது. எனக்கு அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட் இருந்தாங்க. ரொம்ப சைலண்டா இருப்பாங்க, யாருக்கிட்டயுமே பேச மாட்டாங்க. மேம் அட்டெண்டன்ஸ் எடுக்கும் போது 4 பேருக்கு முன்னாடி அவங்க மனசுக்குள்ள பிரசன்ட் மேம்னு சொல்லி பார்த்துப்பாங்க. ஏன்னா நம்ம பேர் கூப்பிடும் போது அவங்களுக்கு ஒரு மாதிரி பதற்றமா இருக்கும். அப்ப அப்படியே ஸ்டெக் ஆகி நிப்பாங்க. அப்படி எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருந்தாங்க. அவங்க நல்லா பாட்டு பாடுவாங்க. ஆனா நமக்கு பாட தெரியும்னு சொன்னா யாராச்சும் நம்மள பாட கூப்பிட்டுருவாங்களோ, நம்ம எல்லாரும் முன்னாடி போய் பாடணுமோ அப்படின்னு ஒரு பயம் அவங்களுக்குள்ள இருக்கும். அதனால அதை கூட சொல்ல மாட்டாங்க. அவங்க ஒரு நாள் கேம்பஸ் இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் பாஸ் பண்ணிட்டாங்க. வெரி குட். செகண்ட் ஸ்டேஜ் அவங்க ரிஜெக்ட் ஆயிட்டாங்க. அந்த ஃபெயிலியரை அவங்களால அக்செப்ட் பண்ண முடியல.
ஏன்னா இப்ப சமூகத்துல வந்து சோஷியலைசேஷன் வந்து ரொம்ப கம்மி ஆயிட்டே போகுது. கூட்டுறவு முறை வந்து குறைஞ்சுக்கிட்டே இருக்கு. ஸ்மால் ஃபேமிலி, பேரண்ட்ஸ், சில்ட்ரன்ஸ் அப்படிதான் இருக்காங்க. அதுவும் இப்ப ரொம்ப முக்கியமா சிங்கிள் சைல்டு தான் எல்லாரும் இருக்காங்க. அப்போ உங்க ஃபேமிலிக்குள்ள அண்ணன், தம்பி, அக்கா அந்த மாதிரிலாம் இருக்க மாட்டாங்க. இப்ப என் கூட 2 தம்பிங்க. பேரண்ட் வந்து ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் கொடுத்தாங்கன்னா நான் என் தம்பிக்கு எனக்கு இல்லைனாலும் கொடுப்பேன். அப்ப அங்க ஒரு பகிர்தல் வருது. குடுப்பீங்களா புடிங்கிப்பாங்களா? புடுங்கிப்பாங்க. சில டைம் பேரண்ட்ஸோடத கேட்டு நானும் கொடுக்கவும் செய்யணும். சரி. அப்ப அந்த இடத்துல ஒரு அக்செப்டன்ஸ் இருக்கும். சரி, ஒரு சின்ன தோல்வியை நம்ம எடுத்துப்போம். இது இல்லைன்னா கூட பரவாயில்ல, முட்டை பப்ஸ்ல மேல இருக்கிற மாவு கிடைச்சாலும் ஓகே, முட்டை நம்ம கிடைக்கலனாலும் பரவாயில்லன்னு ஒரு அக்செப்டன்ஸ் இருக்கும். அந்த அக்செப்டன்ஸ் எனக்கு பிரதர்ஸ் கூட, சிஸ்டர்ஸ் கூட, எனக்கு அந்த சிப்ளிங்ஸ் இருக்கும் போது வருது. அவங்க சிங்கிள் சைல்டா இருக்கனால அவங்களுக்கு அது கிடைக்கல. அப்போ ஒரு சின்ன சின்ன ஃபெயிலியர் கூட அவங்களால அக்செப்ட் பண்ண முடியல. அதை யார்கிட்டயாச்சும் சொன்னா நம்மள பலவீனமா நினைப்பாங்களோன்னு சொல்லி மனசுக்குள்ளே அவங்க வச்சுட்டு யாருக்கிட்டே ஷேர் பண்ணாம இருந்தாங்க. அது அவங்களுக்குள்ள ஒரு மன அழுத்தமா மனசுக்குள்ள அப்படி இருந்துட்டே இருந்துச்சு. நிறைய பேரு லவ் ஃபெயிலியரா இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸ் வந்து விட்டுட்டு போயிட்டதா இருக்கட்டும், ஜாப் ரிஜெக்ட் ஆயிட்டதா இருக்கட்டும், நிறைய ஃபெயிலியர்ஸை இந்த மாதிரி யார்ட்டையும் ஷேர் பண்ணாம அவங்களுக்குள்ளே வச்சிருப்பாங்க. இப்போ இதை இன்னும் சொல்லணும்னா, பாலியல் அச்சுறுத்தனால நிறைய பெண்கள், ஆண்கள் வந்து பாதிக்கப்படுறாங்க அப்படின்னா சொல்ல முடியாது. அவங்க வீட்டுல போய் சொன்னா பேரண்ட்ஸ் அவங்களோட கண்ணோட்டத்துல பார்ப்பாங்க. டீச்சர்ஸோ இல்ல சமூகத்துல வேற யார்ட்டாச்சும் சொன்னா அவங்க ஒரு ஃப்ரேம் பண்ணிருவாங்க. நீ இப்படி பண்ணிருப்ப, அதனாலதான் இப்படி நடக்கணும். அங்கேயும் அவங்களால சொல்ல முடியாது. குற்றப்படுத்தி பாக்குறது இல்லையா? சந்தேக பார்வையில யாரு வந்து ஒரு பிரச்சனைக்கு கம்ப்ளைண்ட் சொல்றாங்களோ அவங்களே குற்ற பார்வையா பாக்குறது. நீ ஒழுங்கா, நீ என்ன பண்ண அப்படின்ற ஒரு பார்வை, பயம் வந்து இருக்கதான் செய்யுது. கரெக்ட். ஸோ அதனால அவங்களால யாருக்கிட்டையும் சொல்ல முடியல. அது மனசுக்குள்ளே வச்சிருந்து ஒரு மாதிரி மன அழுத்தம் வந்துடுது. என்னோட ஃப்ரெண்டும் இதே மாதிரி யாருக்கிட்டையும் சொல்லாம மனசுலேயே வச்சிருந்து ஒரு கட்டத்துல இனி நமக்கு வாழ்க்கை இல்லை, நம்ம இன்டர்வியூல பாஸ் ஆகல, நம்ம ஃபியூச்சருக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம ஃபியூச்சரை பத்தி நினைச்சு சூசைட் அட்டன் பண்ணிட்டா. சூசைட் அட்டன் பண்ணி அவ இறந்துட்டா. அந்த மாதிரி 2023 கணக்கெடுப்பு படி இந்தியாவில் ஒரு வருஷத்துக்கு 3 கோடி மக்கள் வந்து மனநல பாதிப்பால இறந்திருக்காங்க. அதுல இந்தியாவில் மகாராஷ்டிரா முதல் இடத்துலையும் தமிழ்நாடு வந்து 2ஆம் இடத்துலயும் இருக்கு. தமிழ்நாட்டு அளவுல பார்த்தோம்னா சென்னை முதல் இடத்துலயும் மதுரை வந்து 2ஆம் இடத்துலயும் இருக்கு. இதை யாருக்கிட்டையும் சொல்ல முடியாம மனசுக்குள்ளே வச்சு இந்த மாதிரி நிறைய மக்கள் வந்து நம்ம இழந்துகிட்டே இருக்கோம். இதுக்கு நான் என்ன சொல்யூஷன் பாக்குறேன் அப்படின்னா, ஒவ்வொரு ஸ்கூல்லையும் கல்லூரியிலையும் வெல்னஸ் கிளப் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். எல்லா காலேஜ்லயுமே 2 weeks ஒன்ஸ் வந்து கிளப் வந்து நடக்கும். லாஸ்ட் 2 hours இந்த என்எஸ்எஸ் எப்படி எல்லா காலேஜ்லயும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஒரு கிளப்பா வச்சிருக்காங்களோ, வெல்னஸ் கிளப்பும் இருக்கணும். அப்படி இருக்கும் போது அதுல நம்ம பேசுறத கேட்கறதுக்காக ஒரு உதவியாளரா, ஒரு வழிகாட்டியா, ஒரு மனநல ஆலோசகர் வந்து எப்பயுமே இருப்பாங்க. நம்ம அவங்க கிட்ட மனசு விட்டு பேசலாம். அவங்க நம்மள ஃப்ரேம் பண்ண மாட்டாங்க. நம்ம இதுதான் சொல்ல வரோம்னு நமக்கு முன்னாடி அவங்க எதுவும் சொல்ல மாட்டாங்க. நமக்குள்ள என்னதான் இருக்குன்றத ஃப்ரெண்ட்லியா நம்ம கூட உட்காந்து நம்ம மனசு விட்டு ஒரு ஆறுதல் தேடுறதுக்கான ஒரு பர்சன் வந்து இருப்பாங்க. அப்ப யாருமே ஒரு ஹைப்பர் டென்ஷனுக்கோ இல்லை ஒரு பதற்றமோ பயமோ அவங்களுக்குள்ள இருக்காது. இதுல இருந்து இதை நான் எப்படி சொல்றேன் அப்படின்னா, இப்போ உடல் சோர்வு வந்தா யாரும் ஓடி ஒளியாம மருத்துவமனைக்கு போயிட்டு ட்ரீட்மெண்ட் எடுப்போம். அதே மாதிரி மன சோர்வு வந்தாலும் எங்கேயும் போய் ஓடி ஒளியாம இந்த மாதிரி நிறைய வழிகாட்டிகள், ஆலோசகருக்கு வந்து கூட இருப்பாங்க. அவங்க கிட்ட போய் நம்ம பேசணும். பிசிக்கல் ஹெல்த்துக்கு எப்படி ஃபர்ஸ்ட் எய்ட் முக்கியமோ, மென்டல் ஹெல்த்துக்கு மைண்ட் ஸ்டேட் கவுன்சிலர் வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு நான் சொல்றேன். வெரி குட், சூப்பர் சூப்பர். அருமையான ஒரு பாயிண்ட்டை வந்து முன் வச்சிருக்கீங்க. அதுலேயும் நீங்கள் வந்து உங்கள் லைஃப்பில் பார்த்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸையும் நீங்கள் வந்து சொல்லியிருக்கீங்க. நண்பர்கள்ட்ட இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து பேசுகிறாங்களா? யங்ஸ்டர்ஸ் வந்து மனம் விட்டு நண்பர்கள்ட்ட பேசுகிறாங்களா? அதில் என்ன சேலஞ்ச் இருக்குன்னு நினைக்கிறீங்க? பேச மாட்டாங்க. ஏன் பேச மாட்டாங்க? ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் வந்து நம்ம மேல கேரிங்கா இருப்பாங்க, அதை கலாச்சிருவாங்க. அப்ப அவங்க கிட்ட நம்ம ஒரு சீரியஸா பேசும்போது அவங்களுக்கு அந்த வலி புரியாது. அதனால ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயும் சொல்ல முடியறது இல்லை. ஓகே. சில பேர் அவங்களுடைய மன உளைச்சல்கள் அந்த மாதிரியான விஷயங்களுக்கு ஆறுதல் தேடுறதுக்காக ஏஐல இருக்கக்கூடிய சேட் பாட்ஸ் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. எனக்கு ஏதாவது சொல்லு, என்கிட்ட ஏதாவது பேசு, நான் ரொம்ப கஷ்டமா இருக்கேன், எனக்கு பிரேக்கப் ஆயிடுச்சு, நீ ஏதாவது சொல்லுன்னு சேட் பாட் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. இது வந்து ஆரோக்கியமான ஒரு விஷயம் கிடையாது. ஏன்னா சேட் பாட்ஸ் வந்து சில நேரங்களில் ஒரு இண்டிவிஜுவலைசேஷனை சரியாக கவனிக்காது. அது ஒரு மனிதன் வருத்தமாக இருந்தால் என்னெல்லாம் செய்யணுமோ அதுதான் சொல்லும். எனக்கு காய்ச்சலாக இருக்குது, என்ன எடுத்துக்கலாம்னா நீங்கள் வந்து ஒரு டாக்டரை பார்க்கலாம், இல்லை இந்த மாதிரி மருந்து எடுத்துக்கலாம்னு ஏதாவது ஒன்று சொல்லும். ஆனால் அது எல்லாருக்குமே பொதுவானது கிடையாது.
இப்போ ஒருத்தங்களுக்கு வந்து பேரண்ட்ஸ் இருப்பாங்க, சிப்ளிங் இருப்பாங்க, இல்லாமல் இருப்பாங்க. இதையெல்லாம் யார் பார்க்கணும்னா மனித உறவுகள், மனித வளர்ச்சியை பற்றி படித்த மனித மனங்களுடைய ஓட்டங்களை பற்றி அது சம்பந்தமான ஆலோசனை செய்வதும் ஆற்றுப்படுத்தல் பற்றி தெரிஞ்ச எக்ஸ்பர்ட்ஸ் தான் செய்வாங்க. ஃப்ரெண்ட்ஸு நமக்கு எல்லா நேரத்துலையும் ஃப்ரெண்ட்ஸாக தான் இருப்பாங்க. ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நம்ம வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதனால, அவர்களுக்கே அந்த சூழலை எப்படி கையாளணும்னு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதனால நண்பர்களால் எல்லா இடத்துலையுமே ஆற்றுப்படுத்தல் செயல்பாடுகளை செய்ய முடியாது. நீங்கள் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொன்னீங்க, அதாவது பாலியல் சீண்டல்கள், துன்புறுத்தல்கள் இதெல்லாம் நடக்கும்போது என்ன செய்யறது அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்டீங்க. எல்லா காலேஜஸ்லையும் யூஜிசி வழிமுறைப்படி அங்கே வந்து பாஷ் சட்டம் வந்து செயல்படும். ப்ரிவென்ஷன் ஆஃப் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் அகெயின்ஸ்ட் விமன் அப்படிங்கிற அந்த சட்டம் வந்து செயல்படுது. ஆனால் அவங்க கவனத்தை வந்து எதை நோக்கி போனோம் அப்படிங்கிறதுல இருக்கணும். அதுக்கான துவக்கமா 2026 என்ன வேண்டும் என்ற ஷைனி வைத்த ஒரு முக்கியமான ஒரு கோரிக்கை ஆற்றுப்படுத்தினல், மனநல ஆலோசனையும் கல்வி நிறுவனங்கள்ல இளையோருக்கு தேவைன்றத மிக முக்கியமான ஒரு கருத்தை வச்சிருக்காங்க. நன்றி, வாழ்த்துக்கள். போய் உட்காரலாம். ஏஞ்சலா நமக்காக ஒரு பதிவை கொண்டு வந்திருக்காங்க. என்ன வேண்டும் ஏஞ்சலா, வந்து சொல்லு. மாதா டிவி நேயர்களுக்கு புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நன்றி, எங்களுக்கும் சொல்லுங்க புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நன்றி நன்றி. என் பெயர் ஏஞ்சலா, நான் மதுரையில இருந்து வரேன். இந்த 2026 ஆண்டுல சுற்றுச்சூழல் பாதுகாப்பு கண்டிப்பா வேணும். அது நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையிலையும் பழக்கங்களிலையும் கண்டிப்பா இதை பற்றியான விழிப்புணர்வுகளும் சட்டங்களும் அமைக்கணும்ன்றதுதான் என்னோட ஒரு ஆசை. வெரி குட். சுற்றுச்சூழல் பத்தி இங்க ஒரு பதிவோட வந்திருக்காங்க. வாழ்த்துக்கள். சொல்லுங்க, என்னெல்லாம் பாயிண்ட், எதனால இது ரொம்ப முக்கியம் நினைக்கிறீங்க? ஏன்னா என்னுடைய வாழ்க்கையில நடந்த 2 நிகழ்வுகள் தான் என்னை இதை பத்தி பேசணும் அப்படின்னு உணர்த்தியது. முதலாவது நிகழ்வு 8 ஆண்டுகளுக்கு முன்பாக மதுரையில வைகை ரிவர் கிளீனிங் ப்ராஜெக்ட் ஒன்னு ஏற்பாடு செய்திருந்தாங்க. அங்க பல பள்ளிகளிலிருந்து பல மாணவர்கள் ஆகிய நாங்கள் கலந்து கொண்டிருந்தோம். பல அரசு அதிகாரிகளும் வந்திருந்தாங்க. நாங்க எல்லாரும் சேர்ந்து அந்த வைகை ஆறை கிளீன் பண்ணோம். அதுல என்ன ஆச்சரியம்னா, அடுத்த 2 நாட்களிலே அங்க பல குப்பைகளும் பிளாஸ்டிக் பைகளும் பார்க்க முடிஞ்சது. அப்பதான் எனக்கு உணர்த்தப்பட்டுச்சு, நம்ம ஒரு நாள் கிளீனப் மட்டும் பண்ணா போதாது, இது நம்ம அரசாங்கம் சட்டங்களிலும் நம்ம பழக்கங்களிலும் இதை செயல்படுத்தினாதான் இதுல ஒரு மாற்றம் வரும். என்னுடைய 2வது நிகழ்வு என்னன்னா, ஆசிரியர் தகுதி தேர்வு எழுதுவதற்காக ஒரு மேல்நிலை பள்ளி, அதுவும் பெண்கள் மேல்நிலை பள்ளிக்கு நான் சென்றிருந்தேன். அங்க என்ன நடந்துச்சுன்னா, கழிப்பறையை பயன்படுத்த சென்ற போது அங்க வாட்டர் கிளாக் ஆகி அப்படியே இருந்துச்சு. அதுல ஒரு முறை பயன்படுத்துவதே மிகவும் சிரமமா இருந்துச்சு. அப்ப எனக்கு உணர்த்தப்பட்டது என்னன்னா, அங்க உள்ள பெண் பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் எப்படி அந்த கழிப்பறையை பயன்படுத்துகிறாங்க, இப்படிப்பட்ட சூழ்நிலைகள்ல தான் அவங்க கல்வி பயின்று வருகிறார்களா அப்படின்ற எண்ணும் போது ரொம்ப வேதனையா இருந்துச்சு. அதனாலதான் நம்ம சுற்றுச்சூழல் பாதுகாப்பு கண்டிப்பா வேணும்ன்றத பேசணும்னு இங்க நான் வந்திருக்கேன். இதற்கு மக்களாகிய நானும் நீங்களும் தான் காரணம். இந்தியாவில் இப்பொழுது ரீசெண்டா நடத்தப்பட்ட சுற்றுச்சூழல் ஆய்வு பத்தின ஒரு டர்ட்டியஸ்ட் லிஸ்ட்ன்ற அந்த லிஸ்ட்டை வந்து வெளியிட்டு இருந்தாங்க. ஓகே. அதுல மதுரை முதலிடமும் சென்னை 3வது இடத்தையும் பிடிச்சிருந்தது. எந்த விஷயத்துல? சுத்தம் இல்லாத சிட்டி அப்படின்றதுல. என்ன நீங்க இப்படி சற்று சொல்லிவிட்டீங்க, மதுரைக்காரங்க எல்லாம் அப்புறம் கோவப்பட மாட்டாங்களா என்ன நீங்க? இதற்கு நம்ம மக்களாகி நாம தான் இவ்வளவு காரியங்களை செய்திருக்கோம். நம்ம என்னென்னலாம் செஞ்சோம் தெரியுமா? குப்பைகளை சரிவர பிரிக்காம அப்படியே போடுறோம். ஓகே. 2வது, சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக்கை நம்ம தினந்தோறும் வாழ்க்கையில பயன்படுத்துவது. 3வது, ட்ரைனேஜ் மற்றும் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டை நம்ம சரிவர கவனிக்காம அதை ஓவர்லோட் ஆக விட்டுறது. அப்புறம் இன்னொன்னு முக்கியமான விஷயம் என்னன்னா, மக்களாகிய நாம குப்பைகளை எங்க போடுறோன்றது தெரியாம சாலையோரங்கள் எல்லாம் வீசி எறிவது. இப்படிப்பட்ட காரியங்களை செய்வதாலதான் சுற்றுச்சூழல் மாசடைகிறது. இது மட்டும் இல்லைங்க, கிளைமேட் சேஞ்ச்னால இப்போ ரீசெண்டா கடற்கரை கிராமங்கள்ல எவ்வளோ பேர் வீடுகளை இழந்து வாழ்வாதாரத்தை இழந்து தவிக்கிறாங்கன்னு நம்ம இப்ப பார்த்தோம். இதெல்லாம் நம்ம பண்றதுனாலதான் அவங்க இப்படி கஷ்டப்படுறாங்க. இதற்கு நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா, கண்டிப்பா என்ன செய்யலாம் அவங்க லிஸ்ட் சொல்றாங்க, எல்லாம் நோட் பண்ணிங்க. கண்டிப்பா ஒவ்வொரு மாவட்டங்களிலும் சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக்கை பேன் செய்யணும். இத அரசு அதிகாரிகள் கண்டிப்பா கிராமங்கள்லயும் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். இது மட்டும் இல்லாம ஒவ்வொரு கிராமங்களிலும் சானிடேஷன் மெயின்டெனன்ஸ் கண்டிப்பா இருக்கணும். இத 3 மாதங்களுக்கு ஒரு முறை கண்டிப்பா போய் செக் பண்ணணும். 3வதான காரியம், ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல ஈகோ கிளப் மேண்டேட்ரியா இருக்கணும். இதுல மாணவர்களையே தலைவர்களா நியமித்து அவர்களே ஆய்வு செய்ய வைத்து அவர்களிடத்திலே சொல்யூஷனும் கொடுக்கணும்.
இது மூலியமா மாணவர்களிடமிருந்து அவங்களோட ஃபேமிலிக்கும் கம்யூனிட்டிக்கும் போய் ரீச் ஆகும். 4வதான காரியம், வேஸ்ட் ஆடிட் கண்டிப்பா ஒவ்வொரு கல்லூரியிலும் பள்ளிகளிலும் அமைக்கணும். இது வருடந்தோறும் அதிகாரிகள் போய் இதை செக் பண்ணணும். நீங்க இப்படி சொல்றீங்க, பணத்துக்கே ஆடிட் பண்ண மாட்டாங்க, இதுல வேஸ்ட்டுக்கு வேற நாங்க ஆடிட் பண்ணணுமான்பாங்க. 5வதான காரியம், கம்போஸ்ட் பிட் அமைப்புகளை ஒவ்வொரு கல்லூரிகளிலும் பள்ளிகளிலும் அமைக்கணும். இதை சரிவர நம்ம செய்தாலே இந்த சுற்றுச்சூழல் பாதுகாப்பை கண்டிப்பா நம்மளால உருவாக்க முடியும். நம்ம தமிழ்நாட்டுல இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா நம்ம ஜென்ரேஷனுக்கு கொடுக்குற ஒரு கிஃப்டா இந்த 2026 இது இருக்கணும். அதுக்கப்புறம் மக்களாகிய நாம எதை வாங்குறோம், எதை விற்கிறோம், எதை எரிகிறோம், நம்ம எதை ரீயூஸ் பண்றோம், எதை ரீசைக்கிள் பண்றோம் அப்படின்ற யோசிக்கிற பழக்கம் மாணவர்கள் இடத்துல, மக்கள் இடத்துல, அதிகாரிகள் இடத்துல கண்டிப்பா இருக்கு. உங்களுக்கு வந்து ஆர்ஆர்ஆர் தெரியுங்களா? ரீயூஸ், ரீசைக்கிள். வாங்குறத குறைக்கணும், வாங்கினதை ரீயூஸ் பண்ணணும், அப்புறம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அதை முடிஞ்ச வரைக்கும் ரீசைக்கிள் பண்ணணும். ஸோ இதை வந்து முக்கியமா பார்த்துக்கணும். அதுதான் ஆர்ஆர்ஆர். ஓகே, சொல்லுங்க. இது மட்டும் நம்ம பண்ணாலே நம்ம கண்டிப்பா சுத்தமான தமிழ்நாட்டையும் தூய்மையான மாணவர்களுக்கான ஒரு பள்ளி கல்லூரி வளாகம்னு இப்படி பல விஷயங்களை நம்மளால உருவாக்க முடியும். இதை செய்தாலே 2026 சுற்றுச்சூழல் பாதுகாப்புல மதுரை, சென்னை டர்ட்டியஸ்ட் லிஸ்ட்ல வராது, தூய்மையான இடத்துல தான் வரும். ஓகே, எல்லாருமே ஒரு தூய்மையான இடத்துக்கு வரணும். ரொம்ப அருமையான பதிவை தந்தாங்க ஏஞ்சலா. ஏஞ்சலா வந்து நீங்க ஆக்சுவலா ஒரு கோபத்துல தான் வந்திருக்கீங்க. ஆனா நீங்க பேசும்போது அந்த கோபமே தெரியல. உங்க கோபத்தையே நீங்க வந்து ரொம்ப சாஃப்டா சொல்லியிருக்கீங்க. இது ரொம்ப முக்கியம். இன்னைக்கு வந்து நம்மளுடைய கோபங்களை வந்து நம்ம வந்து தெளிவா, புதிய சிந்தனை, புதிய செயல்ன்றது அதுதான். இளையோர் வந்து எதுக்காகவும் நம்ம வந்து கடுப்பாகி கோவப்படுறத சரியா சேனலைஸ் பண்ணி வழி நடத்துறதுல இன்னைக்கு ஏஞ்சலா வச்சிருந்த பதிவுல பாத்தீங்கன்னா லிஸ்டிங் என்னெல்லாம் செய்யணும்ன்றத லிஸ்ட் கொடுத்துருந்தாங்க. அதனால ஒரு மிகப்பெரிய வாழ்த்து. சரி, இப்போ இவங்க சொன்ன பாயிண்ட் எல்லாமே ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். இதுல ஆழமா நம்ம சிந்திக்க வேண்டியது என்னன்னா, இதுக்கு எல்லாத்துக்குமே ஆல்டர்னேட்டிவ் இருக்கு. அதை செயல்படுத்துறதுக்கு தான் நம்ம வந்து தயாராகிறது இல்லை. சாக்லேட் பேப்பர் மாதிரி சின்ன சின்ன துண்டு கவர்லாம் இருக்கு இல்லையா, இதுதான் நம்ம இயற்கையில பெரிய பிரச்சனையே ஏற்படுத்துது. ஸோ நம்ம வந்து வாங்குற பேக்கெட்ஸ் வந்து பிளாஸ்டிக் பேக்கெட்ஸ் இன்னைக்கு எல்லாத்தையும் எப்படி கட் பண்ணணும்னா, அதில் கட் பண்ணால் அந்த துண்டு வெளியே போகக்கூடாது, அந்த துண்டு அதுலேயே இருக்கிற மாதிரி கட் பண்ணணும். இந்த மாதிரி சாக்லேட் பேப்பர்லாம் பெரிய கவருக்குள்ள, பாட்டிலுக்குள்ள போட்டு டிஸ்போஸ் பண்ணணும். இதெல்லாம் பறந்து பறந்து போய் நிறைய இடத்துல பெரிய குப்பைகள் இருக்கு. இது மாதிரி மைக்ரோவா சில விஷயங்கள் உங்களுக்கு தேவையானதெல்லாம் இன்னைக்கு இணையத்துல எல்லா இடத்துலையுமே இருக்கு. அது சார்ந்த விழிப்புணர்வு கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்துட்டு இருக்கு. இது அரசாங்கங்களும் நிறுவனங்களும் எடுத்து செய்யணும். ஒரு காலத்துல ட்ரெயின்ல டாய்லெட்னா ரயில்வே ஸ்டேஷன்லாம் கப்படியும், ஏன் எல்லாமே கீழே விழுந்துட்டு இருந்தது. இன்னைக்கு எதுவுமே கீழே விழுறதில்லை, எல்லாமே ட்ரெயின்ல பயோ டாய்லெட்ஸ் ஃபிட் பண்ணிட்டாங்க. இந்த கண்டுபிடிப்பு தான் இந்த சமூகத்துல ரொம்ப முக்கியமானது. இது மாதிரி இளையோர் புதிய இனோவேஷன்ஸ் நோக்கி போகணும். பெரியோர்களும் பொறுப்புல இருக்கிறவங்களும் இன்னைக்கு ஏஞ்சலா வைத்திருந்த இந்த பதிவுகளை, இந்த கேள்விகளை, இந்த கோரிக்கைகளை நாம நம்மளுடைய நிறுவனங்கள்ல, வீட்டுல எல்லாத்துலயும் ஆரம்பிக்கணும். நன்றி ஏஞ்சலா. இயற்கையே காப்பது அப்படிங்கிறது சும்மா அது வந்து என்னமோ நம்ம வந்து ஒரு சடங்குக்காக செய்யறது இல்லை, நம்ம புவியையே காப்பதற்கான அடையாளம். அது வந்து மனிதம் மட்டும் இல்லை, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பல்லுயிர்கள், வளங்கள், நீர், ஆதாரம் எல்லாத்தையுமே நம்ம வந்து காப்பதற்கான ஒரு முக்கியமான விஷயம். அது ரொம்ப அருமையா ஏஞ்சலா அதை வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக இங்க 2026 புதிய சிந்தனை, புதிய செயல் என்ன வேண்டும் என்பதை பத்தி பேசுவதற்காக ஷைபி வராங்க. வெல்கம், வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். எனக்கு என்ன வேண்டும்னா, மதிப்பெண்களை தாண்டிய மதிப்பீடு தான் வேண்டும். எனக்கு உண்மையான கல்வி தான் வேண்டும். இப்போ ஒரு கிணறு இருக்குன்னா அந்த கிணற்றுக்குள்ள அறிவியல், வரலாறு, கணிதவியல் என இருக்கிற குப்பையெல்லாம் உள்ள கொட்டுறது மட்டும் உண்மையான கல்வி கிடையாது. என்ன புதுசா சொல்றாங்க, நீங்க கிணற தூர் வாரணும்ன்ற மாதிரி சொல்லிட்டு போறீங்க. அவங்க கிணத்துக்குள்ள அறிவியல், கணிதம் எல்லாம் குப்பையா கொட்டுறது அப்படிங்கறத பத்தி சொல்றாங்க. என்ன சொல்ல வரீங்க ஷைபி? கொஞ்சம் கவிதையா சொல்லான்னு. ஒரு கவிதை? ஓ, நான் ஒரு கவிதை சொல்றேன்னு சொன்னீங்கன்னா நாங்க கிணத்துக்குள்ள விழுந்துருப்போம். நீங்க சொல்லுங்க கவிதை. அந்த கிணற்றுக்குள்ள இருக்கிற நீரை வெளியில கொண்டு வரணும். ஒரு மாணவன்கிட்ட இருக்கிற தனித்திறனை கண்டுணர்ந்து அதை வெளியே கொண்டு வரணும். அதான் உண்மையான கல்வி. இப்போ என் கதையை எடுத்துக்கிட்டோம்னா, நான் ஸ்கூல் படிக்கும்போது நமக்குள்ள ஒரு தனித்திறமை இருக்கும், அதை நம்ம வெளியில கொண்டு வரணும், கண்டுபிடிக்கணும், இப்படி ஒரு தெளிவே இல்லாம தான் இருந்தேன்.
ஒரு 2 வருடத்திற்கு முன்னாடி தான் எங்க கோவில ஒரு எழுத்தாளர் பயிற்சி வச்சாங்க. சரி. அந்த பயிற்சிக்கு அப்புறம் நான் நிறைய புக்ஸ் ரீட் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். அதான் வழிமுறை. ஆக்சுவலா நீங்க எழுதானே ஆரம்பிச்சிருக்கணும். பயிற்சியே எழுத்தாளர் பயிற்சி. நீங்க ஏதோ படிப்பாளர் பயிற்சிக்கு போன மாதிரி சொல்றீங்க. என்ன விஷயம் அது? என்ன நடந்துச்சு? என்ன மேஜிக்? சார், நிறைய புத்தகங்கள் வாசிக்கும் போது நம்மளுக்கு நிறைய சொல் அகராதி வக்காபுலரிஸ் எல்லாம் தெரிய வரும். அப்ப நம்மளுக்கு நிறைய எழுத்து திறன் மேம்படும். நல்ல முக்கியமான பாயிண்ட். நல்லா பாருங்க, நான் ஒரு எழுத்தாளர் ஆனோன்னு போனேன், ஆனா வாசிப்பு தான் அது ரொம்ப முக்கியம்னு சொல்லியிருக்காங்க. வெரி குட் ஷைவி. இப்போ வந்து நான் நிறைய கவிதைகள் எழுதுறேன். அது ஒரு படைப்பு திறன். நம்ம ஒண்ணு படைக்கும்போ ஒரு மகிழ்ச்சி வருது இல்ல, அந்த மகிழ்ச்சி வேற எதுலயுமே கிடைக்காது. இப்போ வந்து என்கிட்ட யாராவது வந்து நீ எதுவுமே படிக்க மாட்ட, நீ ஒண்ணுக்குமே லாயக்கு இல்ல அப்படின்னு சொன்னா நான் கவலையப்பட மாட்டேன். ஏன்னா என்கிட்ட தனித்திறமை இருக்கு. அந்த தனித்திறமையை வச்சுட்டு என்னால முன்னேற முடியுங்கிற ஒரு நம்பிக்கை இப்ப இருக்கு எனக்கு. இப்போ உள்ள கல்வி முறையில என்னன்னா படிக்கணும், படிச்சாதான் முன்னேற முடியும், அந்த ஒரு கருத்து தான் ஆட்சி செலுத்துது. என்ன நீங்க பேசுறீங்க? படிப்பு தாங்க ரொம்ப முக்கியமானது. படிக்காமயே முன்னேறிடலாம் நீங்க எப்படி சொல்றது? இப்போ வந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ நான் குறைவாதான் படிக்கிற பிள்ளைன்னு வச்சுக்கோங்க, ஓகேவா? என்னால ஒரு பாஸ் படிக்கணும், நம்ம வந்து படிக்கணும், 10th பாஸ் ஆகணும், 12th பாஸ் ஆகணும், எல்லாமே படிக்கணும். அதுக்குன்னு நான் எனக்கு வந்து குறைவாதான் என்னால படிக்க முடியும். அப்போ இந்த படிப்பால நான் பெரிய வெற்றி அடைய முடியாது. அப்போ கடவுள் வந்து எனக்கு படிப்பு திறனை கொஞ்சமா கொடுத்துருப்பாரு, ஆனா எனக்குள்ள ஏதாவது ஒரு கலைத்திறன் வச்சிருப்பாருல்ல, அந்த கலைத்திறனை நான் கண்டுபிடிச்சா பெரும் அளவுல சாதிக்கலாம். ஓகே, நீங்க என்ன சொல்றீங்க? படிப்புன்ற ஒரு அகாடமிக்க மட்டுமே வச்சுக்கிட்டு இருக்காதீங்க. உங்களுடைய திறன் என்ன? அது வந்து ஸ்போர்ட்ஸா, அகாடமிக்ஸா, இல்ல கல்ச்சுரல் ஸ்கில்ஸா, ரைட்டிங் ஸ்கில்ஸா, லிட்டரரி ஸ்கில்ஸா, இல்ல இது என்ன டான்சிங் ஸ்கில்ஸ் என்னது அப்படிங்கறத கண்டுபிடிங்கன்றீங்க. ஆமா ஆமா, நம்மளுடைய தனித்திறமையை கண்டுபிடிச்சாதான் நம்ம பெரும் வெற்றி அடைய முடியும். ஓகே, அதான் நான் சொல்ல வரது. இப்போ ஸ்கூல்லயும் அப்படிதான். இப்போ ஒரு பிள்ளை படிக்கல அப்படின்னா அவங்களுக்கு கைதட்டல் கிடைக்க மாட்டேங்குது. அவங்கள மோட்டிவேட் பண்ணணும். இப்போ உள்ள இளைஞர்கள் வந்து பிடிக்காத ஒரு பாடத்தை எடுத்துட்டு ஒரு நார்மலான வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்குள்ள ஒரு தாழ்வு மனப்பான்மை இருக்கு, எனக்கு படிப்பு வரல, எனக்கு எதுவுமே வரல அப்படின்னு. அந்த தாழ்வு மனப்பான்மை உடையணும்னு தான் என்னுடைய ஆசை. இல்ல, உனக்கு படிப்பு வரலன்னா உனக்குள்ள ஏதோ ஒரு டேலண்ட் இருக்கு, அதை கண்டுபிடி, அதான் என்னுடைய ஆசை. அந்த மாணவன் தனித்திறமையை கண்டறிந்து அவனும் பெரிய அளவுல வெற்றி பெறணும். ஒரு சச்சின் மாதிரி, ஒரு இளையராஜா மாதிரி பெரிய வெற்றி அவன் அடையணும். அடுத்து இந்த நிலை மாறணும். அதுக்கு என்ன சொல்யூஷன் நான் கொண்டு வந்திருக்கேன்னா, ஒவ்வொரு ஸ்கூல்லையும் ஒவ்வொரு ஆசிரியர்கள் நியமிக்கப்படணும். அந்த ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு நிறைய போட்டிகள் வைக்கணும். கட்டுரை போட்டி, ஓவிய போட்டி, கவிதை போட்டி, விளையாட்டு போட்டி. 2வது வழிமுறை வந்து சில மாணவர்களுக்கு அவங்களுக்கே ஒரு ஆர்வம் இருக்கும், நல்ல டிராயிங் வரைக்கு பிடிக்கும் சிலவங்களுக்கு. இந்த பள்ளி பாடங்கள் எல்லாம் இருக்குல்ல, தமிழ், இங்கிலீஷ், மேத்தமெட்டிக்ஸ், சயின்ஸ், இதுக்கு கொடுக்கப்படுற முக்கியத்துவமும் அதற்கு கொடுக்கப்படுகிற நேரமும் மாணவர்களுடைய தனித்திறன் வளர்ப்பதற்காகவும் கொடுக்கப்பட வேண்டும். அப்படி கொடுக்கப்பட்டா எல்லா மாணவர்களும் வெற்றியாளர்களாக உருமாற முடியும். எப்படிப்பட்ட ஒரு சமூகம் உருவாகணும்னு நான் ஆசைப்படுறேன்னா, ஆசைப்படுங்க, சொல்லுங்க, உங்க ஆசையை சொல்லுங்க. எல்லா மாணவர்களும் அவங்களுடைய தனித்திறமைக்காக கொண்டாடப்படணும். டா நீ நல்லா படிக்கிறடா, நீ நல்லா பாட்டு பாடுறடா, நீ நல்லா விளையாடுறடா அப்படின்னு ஒவ்வொரு மாணவனும் அவனுடைய தனித்திறமைகளுக்காக. மாணவன் மட்டும் தான் கொண்டாடப்படணுமா? மாணவி கொண்டாடணுமா? டி நீ நல்லா பண்றடி அப்படின்னு எதுவும் சொல்லக்கூடாதா? டாலே இருக்காங்க. என்ன கணக்கு இது? எல்லா மனிதர்களும் ஓகே கொண்டாடப்பட வேண்டும். அதுக்கப்புறம் பெற்றோர்கள் சமூகத்துல உள்ளவங்க வந்து கம்பேர் பண்ணக்கூடாது, ஒப்பிட்டு பார்க்க கூடாது. அவன் நல்லா படிக்கிறான், நீ நல்லா படிக்கல அப்படின்னு ஒரு ஒப்பிட்டு பார்க்கிற ஒரு சமூகம் இருக்கக்கூடாது. எங்களை யாரோடையும் ஒப்பிட்டு பார்க்காதீங்க, எங்களை நாங்களாகவே இருக்க விடுங்க. நாங்க இந்த இந்தியாவை படைப்பாளிகள் நிறைந்த இந்தியாவாக கண்டிப்பாக உருமாற்றி காட்டுகிறோம். ஷைபி, அவங்க சொன்ன ஒவ்வொரு பாயிண்ட்டும் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஷைபி, நீங்க சொன்னது வந்து கண்டிப்பா ரொம்ப தேவைதான். ஒரு பேச்சு போட்டி நடந்தது. அது என்ன பண்ணாங்க, எங்க வகுப்பறையில நடத்தினாங்க. பெரிய பசங்களாம் பேசுறாங்க, ஆனா நாங்க இப்போ ஒரு 7ஆம் வகுப்பு படிக்கிறோம், வேடிக்கை பார்க்குறோம். அவர் என்ன பண்ணிட்டாரு, இப்போ இத்தனை தலைப்புல பேசுனாங்கல்ல, இதெல்லாம் வச்சு யாராவது ஆடியன்ஸ் வந்து பேசினா அதுக்கு ஒரு ப்ரைஸ்ன்னு ஒரு அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. திடீர்னு நான் போய் பேசினேன். என்னை அன்னைக்கு ஐடென்டிஃபை பண்ணி முதல்ல அந்த பரிசு வாங்கினது வந்து, நமக்கு இப்படி ஒரு திறமை இருக்கு அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ண வச்ச என்னுடைய ஆசிரியர் பஷீர் அகமது அவர்களுக்கு நான் வந்து மிகப்பெரிய நன்றி கடன் பட்டிருக்கேன், என்னுடைய ஆசிரியரை. ஆனா இன்னைக்கு திறன் திணிப்பு ரொம்ப ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. அதாவது படிப்புல ஒரு கம்பேரிசன், படிப்பு தான்
அப்படிங்கிறது, அதாவது ஸ்கோர்ஸ் மார்க் தான் அப்படிங்கிற ஒரு கம்பாரிசன் ஒரு பிரச்சனை. திறன் திணிப்பு ஒரு புதிய பிரச்சனையா வந்துட்டு இருக்கு. இன்னைக்கு வந்து புதிய பெற்றோர்களுக்கு இருக்கிற பெரிய பிரச்சனை என்னன்னா, என் குழந்தை எல்லாத்துலயுமே டாப்பா வந்துடணும் அப்படிங்கிற திறன் திணிப்பு. இன்னைக்கு நீங்க இன்ஸ்டாகிராம்ல சோசியல் மீடியால நிறைய இடங்கள்ல பாத்தீங்கன்னா குழந்தைகளை வற்புறுத்தி மேக்கப்லாம் போட்டு நீ இது மாதிரி பேசு, நீ அது மாதிரி பேசுன்னு குழந்தைகளை பெரியத்தனமான விஷயங்களை செய்ய வைக்கிற ஒரு முயற்சி. நீ இந்த காம்படிட்டிவ் ஷோல போய் இப்படி பாடணும், இந்த மாதிரி மார்க், நீ வந்து இதுல டைட்டில் வின் பண்ணணும், இது மாதிரி திறன் திணிப்பு பெற்றோர் ஒரு மிகப்பெரிய கொடுமையா இருக்கிறாங்க. அதே மாதிரி உங்களுடைய திறமையை கரெக்டா வெளிப்படுத்துறதுக்கான பள்ளி சூழலும் அமையாம இருக்கு. அவங்கெல்லாம் சரிப்பட்டு வர மாட்டாங்க, அவங்கெல்லாம் கூச்சப்படுவாங்கன்னா கொஞ்ச நேரம் எல்லாருமே கூச்சம் தான் போடுவாங்க, அதுக்கப்புறம் தான் வெளியில எல்லாமே வரும். அதுக்கான ஸ்பேஸை உருவாக்குறதுக்கு நீங்க சொன்ன மாதிரி காம்படிஷன் நடத்துற ஆசிரியர் வேணாம், எங்களுக்கு போட்டி தேவையில்லை, எங்களுக்கு திறன் மேம்பாட்டு ஆசிரியர் வேணும். எல்லாருக்கும் எல்லாமே வர வைக்கிறதுக்கு என்ன திறமை இருக்கோ அதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஆசிரியர் வேணும். அதுக்கான ஒரு துவக்கத்தை ஷைபி கொடுத்திருக்காங்க. மிகப்பெரிய வாழ்த்துக்கள். மதிப்பெண் தேவையில்லை, திறன் அடையாளப்படுத்த வேண்டும் என்பதை 2026 தேவையா சொல்லியிருக்காங்க. நன்றி. அடுத்து நம்மிடையே ஷிமோனா வராங்க. வாங்க ஷிமோனா. அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். எனக்கு என்ன வேண்டும் அப்படின்னா தொழில்நுட்ப பாதுகாப்பு எனக்கு வேண்டும். தொழில்நுட்ப பாதுகாப்பு உங்களுக்கு வேணுமா? பாதுகாப்பான ஒரு தொழில்நுட்பம் வேணுமா, இல்ல தொழில்நுட்பத்துல பாதுகாப்பு வேணுமா? தொழில்நுட்பத்துல பாதுகாப்பு வேண்டும். ஓகே. இப்போ உள்ள இளைஞர்கள் என்ன பண்றாங்கன்னா, காலையில எந்திரிச்சதுல இருந்து தூங்குறது வரைக்குமே நம்ம மொபைல் போனை தான் யூஸ் பண்றோம். அதாவது இணையத்துல தான் என்ன பாக்குறோம் ஏது பாக்குறோம் தெரியல, ஆனா ஃபுல்லாவே நோண்டிட்டே இருக்கோம். ஓகே. எதுக்கு நோண்டுறோம்? நம்ம ஒரு விஷயத்த பாக்குறதுக்கு வேண்டி போறோம், ஆனா அது டிஸ்ட்ராக்ட் ஆகி அடுத்தது எங்கேயோ போய் முடிஞ்சு 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஆகி நம்ம அதுலயே நேரத்தை வீணடிக்கிறோம். இந்த தொழில்நுட்பம் எப்படின்னா ஒரு காடு மாதிரி. இப்போ நம்ம அதுல தொலைஞ்சு போயிட்டோம், அதாவது நம்ம வழி தெரியாம நம்ம தொலைஞ்சு போயிட்டோம் அப்படின்னா தொழில்நுட்பத்துல ஜிபிஎஸ் போட்டு வந்துருவோம். நீங்க என்ன காடை சொல்றீங்க? அதான் நம்ம தொலைஞ்சு போயிட்டோம் அப்படின்னா எப்படி வேணாலும் நமக்கு தாக்குதல் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஓ, அப்படி சொல்றீங்க. அது ஒரு டேஞ்சரஸ் ஃபாரஸ்ட், எந்த பக்கத்துல இருந்து வேணாலும் எங்க வேணாலும் வரும். ஆமா, அதனால தொழில்நுட்பத்தை பயன்படுத்துறதுக்கு முன்னாடி அதுக்கு ஒரு கவசம் வேண்டும். முதல்ல நான் தினமும் பேருந்துல தான் பயணம் பண்ணுவேன். அப்போ தினமும் அப்படி போயிட்டு இருக்கும்போது ஒருத்தங்க எனக்கு அறிமுகம் ஆனாங்க பஸ்ல. பையனா பொண்ணா? பொண்ணுதான். அப்போ தினமும் நாங்க அவங்க பேர் மட்டும்தான் எனக்கு தெரியும், அல்லாம அவங்க ஊரோ எங்க படிக்கிறாங்க எதுவுமே தெரியாது. அல்லாம பஸ்ல பார்க்கும்போது ஸ்மைல் பண்ணுவோம், கொஞ்சம் பேசிப்போம், ஆனா ரொம்ப பேச மாட்டோம். அப்போ ரெகுலரா பார்த்துட்டு இருந்தவங்கள திடீர்னு காணும். அப்ப நான் பஸ்ல ஏறினோடனே தேட ஆரம்பிச்சேன். கண்ணு தேடுது, தினமும் பாக்குற முகத்தை காணுமே அப்படின்னு 2 நாள் தேடினேன். ஏன்னா நான் அவங்க நம்பரும் நான் வாங்கி வைக்கல. சரி, அப்ப எப்படிடா இவங்க கிட்ட பேசுறதுன்னு சொல்லிட்டு ஆனா தினமும் தேடிக்கிட்டே இருந்தேன். இப்படியே நாட்கள் போச்சு. 6 மாதம் ஆச்சு. அப்போ 6 மாசமா நீங்க அவங்கள தேடி இருக்கீங்களா? பஸ்ல ஏறும்போது தேடும் தானே, நம்ம தினமும் ஸ்மைல் பண்ற ஒரு பர்சனை காணும் அப்படின்னு தேடினேன். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா 6 மாசம் கழிஞ்சு நான் அவங்கள பார்த்தேன் பஸ்ல, அதே பஸ்ல பார்த்தேன். ஆனா அவங்க என்ன பார்த்தும் பார்க்காத மாதிரி போயிட்டாங்க. அப்போ எனக்கு ஒரு கேள்வி, என்னடா இது நல்லா பேசுறவங்க என்கிட்ட இப்படி பார்க்காம போறாங்க. 6 மாசத்துல அவங்க மறந்துருப்பாங்க அவங்கள. நானும் அப்படிதான் நினைச்சேன். அவங்க மாஸ்க் எல்லாம் போட்டு அப்படி முகத்தை மறைச்சு அந்த மாதிரி அவங்க இருந்தாங்க. போய் பேசும்போது அவங்க பேசல. அப்படி 2-3 நாள் அப்படியே நான் அவாய்ட் பண்ணிட்டே இருந்தாங்க. அப்புறம் ஒரு நாள் பக்கத்துல போய் என்ன பிரச்சனை உங்களுக்கு, என்ன ஆச்சு, என்னன்னாலும் சொல்லுங்க, அந்த மாதிரி போய் உட்காந்து பேசினேன். அப்பதான் சொன்னாங்க அவங்க வந்து இன்ஸ்டா எல்லாம் யூஸ் பண்றாங்க, அவங்க போட்டோஸ் எல்லாம் போஸ்ட் பண்றாங்க. அப்போ என்ன பண்ணிட்டாங்க, அவங்க போட்டோவை எடுத்து மாஃப் பண்ணி அவங்க இன்ஸ்டா அக்கௌண்ட்டையும் ஹேக் பண்ணி அவங்க அக்கௌண்ட்ல இருந்தே போட்டோஸ் எல்லாம் அனுப்பியிருக்காங்க. மாஃப் பண்ண போட்டோவை அவங்க சென்ட் பண்ற மாதிரி அனுப்பிட்டாங்க. அப்போ பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க, இவங்க தான் அனுப்பியிருக்காங்க அப்படின்னு. அதுல அவங்க கல்லூரி மாணவர்கள், ஆசிரியர்கள், குடும்பத்துல உள்ளவங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இருந்திருக்காங்க. அப்ப இந்த பொண்ணு இப்படி அனுப்பிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கல்லூரியிலையும் சரி அவங்கள சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. அவங்கள ஒதுக்கி வச்சனால அவங்களுக்கு வந்து ஒரு என்ன பண்றதுன்னு தெரியல. சரி பெற்றோர்கிட்டையாவது நம்ம போய் சொல்லலாம், பெற்றோருமே அதை வந்து ஒத்துக்கல, நீ பண்ணிருப்ப இப்படி அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். ஐயோ. அப்ப அவங்க வந்து அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், அதுக்கான முயற்சி அவங்க எடுக்கல. அதாவது யார் இப்படி பண்ணா அத பத்தி கம்ப்ளைண்ட் பண்றதோ ரிப்போர்ட்டிங் பண்றதோ பிளாக் பண்றதோ இந்த மாதிரி எதுவுமே எஃபோர்ட் எடுக்கல. எந்த எஃபோர்ட்டுமே எடுக்கல.
அவங்க வந்து இப்படி அமைதியாக இருந்தாங்க. இப்போது அவங்களோட ஃபினான்ஷியல் சுச்சுவேஷன் காரணமாக படிப்பை நிறுத்திட்டு அவங்க அடுத்து வேலைக்கு போகிறதுக்காக தான் வந்திருக்கேன் அந்த மாதிரி சொன்னாங்க. மாஸ்க் எல்லாம் இது பண்ணும்போதே தெரிஞ்சிச்சு, கொஞ்சம் அவங்க ரொம்ப பயப்பட்டு அப்படி இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. இப்படி ஒரு அனுபவ பகிர்வு வந்து முதல் முறையாக நான் கேட்டது. நானுமே ரொம்ப பேனிக் ஆயிட்டேன், என்ன பண்ணுறதுனே தெரில. அப்போ இதை உடனே என்ன பண்ணீங்க? உங்க இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை டெலீட் பண்ணிட்டீங்களா? என்ன பண்ணீங்க? இல்லை பயம் இருந்துச்சு, ஆனா பண்ணல. இப்போல மாணவர்கள் மட்டும் இல்லை, நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா பாலியல் உணர்வுகளை தூண்டுற விதமாக உள்ள பாலியல் படங்கள், புரோனோகிராஃபி இதெல்லாமே அதிகமாக பார்க்குறாங்க. இதை தினமும் பார்க்குறாங்க, அடிக்ட் ஆகி இப்போது ஒரு பொண்ணை பார்க்கும்போது அவங்களால ஒரு நார்மலாக பார்க்க மாட்டேங்கிறாங்க. இதனால தான் பல குற்றங்கள் இப்போ வருது. அது மட்டும் இல்லாமல் இப்போது நிறைய கேம்ஸ் எல்லாம் விளையாடுறாங்க. இப்போது அவுட்டோர் கேம்ஸ் இருக்குது, கிரிக்கெட் அந்த மாதிரி விளையாடாமல் ஆன்லைன்லேயே விளையாடுறாங்க. அப்போது வன்முறையை தூண்டுற விதமாட்டுள்ள கேம்ஸும் நிறைய இருக்குது மொபைலில். அது மட்டும் இல்லாமல் அவங்க நேரமும் அதில் வீணடிக்குது. எதுக்கு நம்ம விளையாடுறோன்னே தெரியாமல் அப்படி அதுக்குள்ளேயே அந்த இணையத்திலேயே அவங்க மூழ்கி இருக்கிறாங்க. அதுக்கு பிறகு இப்போ இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாருமே இருக்காங்க, நிறைய பேர் இப்போ கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் தான் நிறைய இருக்காங்க. இப்போ ஒருத்தங்க சொல்லியிருக்காங்க, அவங்க சொல்கிறது எல்லாமே கரெக்ட் அப்படி கிடையாது. அப்போ ஒருத்தங்க சொல்லி அதை மாற்று கருத்தாக சொல்லுவாங்கல்ல, இது இப்படி வராது அப்படி மாற்று கருத்தை இன்னொருத்தவங்க ஒரு வீடியோ போடும்போது மோசமாக பேசுறது. இதுவே ஒரு பொண்ணு இதே மாதிரி மாற்று கருத்து பேசிட்டாங்க அப்படின்னா அவங்கள அசிங்கமாக பேசுறது, அவங்கள ரொம்ப தாழ்வுபடுத்தி பேசுறது, அவங்கள மனசை காயப்படுத்துகிற அளவுக்கு அவங்கள இந்த இணைய வழியிலேயே அவங்கள ரொம்ப பாதிக்கப்பட வைக்கிறாங்க. சைபர் புல்லிங் சைபர் புல்லிங் பண்ணுறாங்க ஆன்லைன்ல. அதுக்கு பிறகு இப்போது நிறைய விஷயங்கள் இணையத்தை பார்த்து நார்மலைஸ் பண்ணி வச்சுருக்காங்க. இப்படி சொல்ல நமக்கு 8 மணி நேர தூக்கம் கண்டிப்பாக அவசியம். ஆனால் இப்போ நைட்டு சாப்பிட்றதுக்குன்னே ஒரு பிரியாணி கடை அப்படியெல்லாம் வச்சுருக்காங்க. அப்போ இது எல்லாமே நம்ம இணையத்தில் போய் வீடியோ போடுறதுன்னு ஆள் இருக்காங்க. பிரதர் வேற லெவல் பிரதர், ஏங்க இங்க வந்து தின்னுங்க அப்படின்றது ஆள் இருக்காங்க. ஆமாம், அதே மாதிரி தான் அந்த வீடியோஸை பார்க்கும்போது அப்போ இதெல்லாம் நார்மல் போல. அப்போ இதை நம்ம நிறைய விஷயங்கள் நார்மலைஸ் பண்ணுறோம் இணையத்தை பார்த்து. அப்போ எது கரெக்டு எது தப்புன்னு கூட உணர வைக்க முடியாத அளவுக்கு இந்த தொழில்நுட்பம் இப்படி வளர்ந்துருக்கு. இவ்வளோ தொழில்நுட்பம் வளர்ந்துருக்கு, டிஜிட்டலாக வளர்ந்துருக்கு. இருந்தாலுமே நம்ம அக்கௌண்ட்டை ஹேக் பண்ணுறாங்க, காசை திருடுறாங்க, நம்ம ஃபோட்டோவை எடுத்து வச்சுட்டு மிரட்டுறாங்க, இவ்வளோ ரூபாய் தந்தாதான் மாட்டி விட மாட்டேன் இப்படின்னெல்லாம் சொல்கிறாங்க. இவ்வளோ டிஜிட்டலாக வளர்ந்த அப்புறமும் இப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இப்போ கல்லூரியிலேயே சைபர் செக்யூரிட்டி அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்டை அதில் ஆட் பண்ணி அதை பற்றி ஒரு விழிப்புணர்வு கிளாஸ்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். அப்போது கண்டிப்பாக ஒரு சப்ஜெக்ட் அதில் இருக்கணும் அப்படின்னு நான் சொல்கிறேன் ஃபர்ஸ்ட். ரெண்டாவது என்னன்னா, எல்லா கல்லூரியிலையுமே ஒவ்வொரு கிளப் இருக்கும் தான், என்சிசி, என்எஸ்எஸ், ஒய்ஆர்சி இப்படி எல்லாமே இருக்குது. அதே மாதிரி சைபர் செக்யூரிட்டி செல்லுன்னு ஒன்று கண்டிப்பாக இருக்கணும். வாரத்துக்கு ஒருக்கா விழிப்புணர்வு ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் வைக்கலாம். எப்படியெல்லாம் உங்களுக்கு சைபர் புல்லிங் வரும், அதை எப்படி எதிர்கொள்றது, அதுக்கு கம்ப்ளைண்ட் பண்றது, எப்படி கம்ப்ளைண்ட் பண்ணணும். இப்போ என்கிட்ட அந்த பிள்ளை சொல்லுச்சு, என்னுடைய அந்த பஸ்ல உள்ள ஃப்ரெண்ட் 6 மாசம் கழிச்சு தான் சொல்லியிருக்காங்க. ஆமா, என்கிட்ட சொன்னாங்க, கேட்டதுனால. ஆமா, என்கிட்ட சொன்னாங்க. ஆனா எனக்கு என்ன பண்றதுன்னா அப்போ தெரியல, ஏன்னா அதுக்கான விழிப்புணர்வு எனக்கு கிடையாது. அதுக்கு பிறகு நான் அதை பத்தி தெரிஞ்சுக்கிட்டேன், சைபர் செக்யூரிட்டினா என்ன அப்படின்னு. மூணாவது என்ன விஷயம் அப்படின்னா, இப்போ இணையம் அச்சுறுத்தும் ஒரு தொழில்நுட்பமா இல்லை அச்சுறுத்தும் ஒரு விஷயமா இல்லாமல் நம்மளோட கருத்துக்களை சுதந்திரமாக பகிரவும் நம்ம அறிவை பெருக்கிறதுக்கான நூலகமாகவும் இருக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன். 2024 கணக்குப்படி 22 லட்சம் பேருக்கு மேலே இந்த சைபர் புல்லிங்னாலே பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ இந்த 2026ஆம் ஆண்டில் இந்த எதுவுமே இல்லாமல் தொழில்நுட்பத்துக்கு ஒரு பாதுகாப்பாகவும் அதை பாதுகாப்பாக பயன்படுத்துகிற ஒரு ஆண்டா இருக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கொள்கிறேன். பாதுகாப்புன்றது ஒரு வசதி கிடையாது, அது ஒரு உரிமையும் கூட இல்லையா? இப்போ நீங்கள் ஏன் ப்ரைவேட் அக்கௌண்ட்டாக இல்லாமல் நீங்கள் சுதந்திரமான ஒரு பப்ளிக் அக்கௌண்ட்டாக உங்களால் வைக்க முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கு? இது உங்கள் உரிமைக்கு எதிரானதில்லை, உங்களுக்கு ஒரு சேஃப்டி வேணும்ல, தேவை இருக்குல்ல. நீங்கள் உங்களுக்கு தோன்ற உண்மையான கருத்துக்களை பதிவிடுறதுக்கு நீங்கள் நார்மலைசிங் ஸ்லீப்பிங், ஈட்டிங் ஹேபிட்டில் சொல்கிறீங்க. நார்மலைசிங் கிரைம், செக்ஸ் அண்ட் வயலன்ஸ்லேயே நார்மலைசிங் வருது. எப்படி நார்மலைசிங்? நீங்கள் கேமில் சுட்டுக்கிட்டே இருக்காங்க, ரத்தம் தெரிக்குது, அதாவது என்னமோ இந்த காய் சீவிட்டு போகிற மாதிரி எதிரில் பார்க்குற மனிதர்களெல்லாம்
சுடுறதுங்கிறது ஒரு கேமா மாறிடுச்சுன்னா உங்க முன்னாடி ஒரு ஆள் சுட்டு விழும்போது உங்களுக்கு அந்த ஐயோ அப்படிங்கிற அந்த உணர்வே என்ன ஆகாது, இருக்காது. படங்கள் முழுக்க வெட்டுக்குத்து அதிகமா இருக்குது அப்படிங்கிறது வரும்போது அந்த உணர்வு வராது. இது மாதிரி நம்ம உடைகள், நம்ம எப்படி போட்டோஸ் போடுறோம், இது மாதிரி இளைய தலைமுறையின் வந்து நமக்கு இன்னும் அதிக லைக்ஸ் வரணும்னா இன்னும் கொஞ்சம் ட்ரெஸ் இப்படி எல்லாம் போட்டுக்கலாம், இந்த மாதிரியான ரியாக்டிவ் வீடியோஸ் போடலாம், ஒரு பாட்டை போட்டுட்டு நம்ம ரொம்ப ரொமான்டிக்கா பார்க்கலாம். இந்த வீடியோஸ் யாரெல்லாம் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். ஆனால் பரவாயில்ல, 4 பேர் நம்மளை பார்க்குறாங்களே, கண்டென்ட் கிரியேட்டரா இப்படிதான் இருக்க முடியுன்றதும் நார்மலைஸ் ஆகுது. இன்னைக்கு கூட ஏஐ காலகட்டத்தில் இந்த டீப் ஃபேக்ஸ்லாம் எவ்வளோ பெரிய சவாலை ஏற்படுத்தும். யாரோ ஹேக் பண்ணிட்டாங்கன்னு யாரும் கவலைப்பட மாட்டாங்க. அவங்க இவங்களுக்கு ஹேக் பண்ணிட்டாங்கன்னா அதை ரசிக்க தான் செய்யற, அதுவே ஒரு புல்லிங். நான் பாதிப்புக்குள்ளானதை நிறைய பேர் பார்த்து ரசிப்பதே ஒரு புல்லிங் தான். தொழில்நுட்பம் நம்மை ஆளக்கூடாது, நாம் தான் தொழில்நுட்பத்தை ஆளணும் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவா உறுதியா சொல்லிட்டு வந்து உட்கார்ந்துருக்காங்க நம்ம ஷைமோனா. அவங்களுக்கு நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். அடுத்து 2026 என்ன வேண்டும் என்ற அந்த கோரிக்கையோட வருகிறார் வினோத். அனைவருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். 2026 எனக்கு என்ன வேண்டும்? அனைவரையும் ஏற்கும் சமூகம் வேண்டும். யாரை ஏத்துக்கணும்? மனுஷனா ஏத்துக்கணும். வாவ். இதுதான். இனம், மொழி, மதம், பாலினம், நிறம், உடல் இதையெல்லாம் தவிர்த்து வேறுபாடுகள் கலைந்து நான் மனுஷன், எனக்கும் ரத்தம் வரும், அந்த விலங்குக்கும் ரத்தம் வரும், நான் ஒரு உயிருள்ள மனிதன் என்று என்னை ஏற்று வாழக்கூடிய இந்த சமூகம் தான் வேணும். நான் ஆண், அவங்க பெண், இவங்க திருநங்கை இப்படின்ற வேறுபாடுகள் எல்லாம் களையப்பட்டு நான் மனுஷன், ஆண் பெண் நிகர்நிலை கொண்ட ஒரு சமுதாயம் வேண்டும். கருத்து முரண்பாடுகள் இருக்கலாம், ஆனால் அரசியல் வெறுப்பு இருக்கக்கூடாது. சமத்துவம் மிக்க சமநீதி கொண்ட சமுதாயம் மட்டுமே எனக்கு வேண்டும். இளைஞர்கள், பெண்கள், குழந்தைகள், பிற்படுத்தப்பட்டோர், ஜாதி பெயர் கொண்டு இருக்கும் ஒவ்வொரு நபர்களும் சமமாக போற்றப்பட வேண்டும். இதுதான் என்னோட இந்த 2026 நான் எதிர்பார்க்கிற பெரிய ஒரு விஷயம். நான் பள்ளி படிக்கும் போது என்னோட உடன் ஒரு சில மாணவர்கள் படித்தாங்க. அவங்க கைகளில் எல்லாம் ஒரு கயிறு கட்டி இருப்பாங்க. இப்ப நீங்க ரீசெண்டா நிறைய இடத்துல பார்த்திருக்கலாம், ஒரு சில கயிறு மட்டும் இருக்கும். அந்த கயிர்கள் அந்த கயிறை கட்டிட்டு எப்படி ஸ்கூலுக்கு வருவாங்க? கட்டி போட்டா வர முடியாதுல்ல? அப்படி இல்ல, அது ஒரு அடையாளத்தை விதமா நம்ம இப்ப எப்படி பிரேஸ்லெட் போடுறோமோ ஒரு மாதிரி. நூல் பேண்ட், அது பேண்ட் கிடையாது. சோ இந்த மாதிரி பள்ளிகள்ல என்னோட நண்பர்கள் கட்டிட்டு வந்த அந்த கயிறையும், என் கையில கயிறு கிடையாது, நான் கயிறு கட்ட மாட்டேன். ஆனா அதுக்கு உள்ள சென்று பார்க்கும் போதுதான் எனக்கு புரிஞ்சுது ஏன் கயிறு கட்டுறாங்க அப்படின்னா, அது பர்டிகுலரான ஒரு வர்க்கத்தையும் ஒரு ஆதிக்க சக்தி சமூகத்தை சார்ந்தவர்களுடைய அடையாளம்னு தெரிஞ்சுக்கிட்டேன். 2025 நிறைய தற்கொலைகள், படுகொலைகள் நடந்திருக்கு. அதுல குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் சாதிய ஆணவ படுகொலை. கவின் அப்படின்ற ஒருத்தருடைய மரணம், எத்தனையோ இளைஞர்கள் கொலை, மரணம் கிடையாது, கொலை. அந்த கொலை எத்தனையோ இளைஞர்களையும் இளம் பெண்களையும் எவ்வளோ பாதிச்சிருக்கு. என்னுடைய உயிர் தோழர் என்னை கேட்டாரு, நீங்க என்ன ஜாதி அப்படின்னு சொல்லிட்டு. நான் திகைச்சு போய் நிக்கிறேன், நான் மனுஷ ஜாதி தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் சிம்பிளா முடிச்சிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறமா ஒரு உயிர் தோழரா இருந்தாரா இல்லையா? அதான் இல்ல, அதுக்கப்புறம் அவருக்கு நான் தோழர் அப்படின்ற ஒரு பதவி கொடுக்க விரும்பல. ஏன்னா நான் மனுஷன், எனக்கு என்னுடைய அடையாளம் என்பது நான் மனுஷன்னு மட்டும் தான் நான் நினைச்சிட்டு இருக்கேன். நான் ஜாதி மறுப்பு திருமணம் செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாக்குறுதி எடுத்திருக்கேன். நான் கண்டிப்பா அதை ஃபாலோ பண்ணுவேன். நான் ஒரு ஜாதி மறுப்பு திருமணம் செய்வேன். ஆனா இன்னைக்கு நான் ஜாதி மறுப்பு திருமணம் செய்தா எனக்கு பாதுகாப்பு இருக்கா? தமிழ்நாட்டுல இன்னைக்கு பாதுகாப்பு எனக்கு இருக்கா? இது ஒரு பெரிய கேள்விக்குறிதான் இன்னைக்கு. அப்போ அப்படி இருக்கு, சாதி மறுத்து அதை கடந்து நீங்க காதலிச்சாலே உங்களுக்கு பாதுகாப்பு இருக்கா? பாதுகாப்பு இல்ல, அது ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? கேள்விக்குறியா இருக்கு. இந்த ஒரு விஷயத்த நான் மாத்தணும். எனக்கு 2026 ஜாதி மறுப்பு திருமணங்கள் வேண்டும். ஜாதி இல்லாத ஒரு சமுதாயம் எனக்கு வேண்டும். மாணவர்களுக்கு விழிப்புணர்வு தரணும்.
எப்படின்னா ஜாதி ஒரு மனநோய் அப்படின்ற தலைப்புல நிறையா கருத்தரங்குகள் கருத்தமர்வுகள் விழிப்புணர்வுகள் நடத்தணும். முதல்ல வந்து ஜாதி பேரோட இருக்கிற பிள்ளைகளுடைய பேர்கள் எல்லாம் மாற்றப்பட வேண்டும். ஸோ இதுக்கப்புறம் வர 2026 அப்புறம் வர தலைமுறைகள் அனைவரும் அவங்களுக்கு தன்னுடைய ஜாதி பேரே தெரியாத அளவுக்கு இந்த சமுதாயம் மாற்றப்பட வேண்டும். அப்ப கல்லூரியில என்ன செய்யணும்? கல்லூரிகளை வாரம் ஒரு முறை எல்லாருக்கும் சம வாய்ப்பு கொடுத்து ஆண் பெண் நிகர்நிலையோடு கருத்தமர்வு கூட்டங்களும் விழிப்புணர்வு நாடகங்களும் விழிப்புணர்வு சார்ந்த செயல்பாடுகளும் மேற்கொள்ள வேண்டும். கல்லூரிகளில் ஜாதின்னு ஒரு காஸ்ட் அப்படின்ற ஒரு டைட்டிலே எடுத்துருங்க, வேண்டாம், தேவையில்லை. எனக்கு ஜாதினால என்ன பயன் இருக்கு, என்ன கிடைக்குதுன்னு எனக்கு இப்போ வரைக்குமே தெரியல. சில இடத்துல இடஒதுக்கீடுக்காக ஜாதி வந்து தேவைப்படுது, அது நன்மையாக இருந்தால் எடுத்துக்கோங்க, ஆனால் அது அவ்வளோ முக்கியம் கிடையாது. ஸோ எனக்கு இன்றைக்கான ஒரே ஒரு தேவை, இந்த 2026 அனைவரையும் ஏற்கக்கூடிய சமுதாயம் வேண்டும். எம்மதத்தவரும் மனிதர்களே, ஆண் பெண் நிகர்நிலை போற்றப்பட வேண்டும் என்று கூறி இந்த வாய்ப்பு கொடுத்த உங்களுக்கு 26 சாதி இல்லாத சமூகம் உருவாக்க வாழ்த்துகிறேன். நன்றி நன்றி. ரொம்ப அருமையான பதிவை சொல்லியிருக்கீங்க வினோத். ரொம்ப சிறப்பான ஒரு முக்கியமான விஷயம் சொல்லியிருக்காரு. சென்ற ஆண்டின் மிக வேதனைக்குரிய ஒரு விஷயம் ஆணவ படுகொலை. அதோட ரொம்ப முக்கியமாக அவர் சொன்ன அந்த மனநோய் அப்படின்னு அவர் வந்து சொல்கிறாரு. சாதிய பார்வை அப்படிங்கிறதே ஒரு மனநோய் தான். அந்த மனநோய் வந்து அப்படியே பரவி ஒரு சமூக மனநோயாக இருக்குது அப்படிங்கிறது வந்து நம்மளால் பார்க்க முடியுது. நிறைய டாக் ஷோவில் எங்கள் சாதி இருக்க தான் செய்யணும் அப்படின்னு சொல்கிறார். அவர் சொல்கிறார், நான் வந்து எனக்கு விருப்பமான ஒரு பெண்ணையோ ஒரு நபர் ஒரு விருப்பமான ஒரு ஆணையோ விரும்புகிறேன் அப்படிங்கிறனாலே எனக்கு பாதுகாப்பு இருக்கான்னு ஒரு கேள்வி கேட்குறாரு. அவங்க ஒரு சாதாரண வீடாக இருப்பாங்க, ஆனால் கல்யாணம்னு வந்த உடனே அவங்களுக்கு ஒரு மனநோய் வந்துடும். தான் வீட்டு பையன் பொண்ணு திருமணம்னு வந்தாலே ஒரு மனநோய் வரும்னா இது எவ்வளோ டேஞ்சரஸானது. எத்தனை ஆண்டுகள் எவ்வளோ சட்டங்கள் வந்த பிறகும் இந்த பிரச்சனை இருக்கு. ரொம்ப முக்கியம் இளைய தலைமுறைகளுக்கு இன்னைக்கு ஒரு பிரச்சனை இருக்கு. இடஒதுக்கீடு குறித்தான ஒரு பார்வையே அவங்க வந்து அதுல இருக்கக்கூடிய சமூக நீதி புரிஞ்சுக்க மாட்டாங்க. அப்ப இந்த பாகுபாடு எங்கிருந்து சமூகமா பார்க்கப்பட வேண்டிய ஒரு தேவை நமக்கு வந்து கல்லூரிகள்லையும் முதல்ல இந்த சமத்துவ பார்வையே கல்லூரி அண்டு பள்ளிகள்ல தேவைப்படுது. இதெல்லாம் பாடத்திட்டத்தில் இருந்தாலும் சமூகமா இது வந்து செயல்பட வேண்டிய தேவை இருக்கு. ரொம்ப அருமையான ஒரு பதிவை சொன்னாரு வினோத். நன்றி நன்றி. சமத்துவ சமூகம், ஒருங்கிணைந்த சமூகம் 2026 தேவை அப்படிங்கிறது இதுதான் வேண்டும் அப்படின்னு வினோத் சொல்லி அமர்ந்திருக்கிறாரு. அடுத்தது அபிஷேக் மோரிஸ் நமக்காக என்ன வேண்டும் என்று சொல்ல வருகிறார் 2026. அனைவருக்கும் எனது இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இந்த 2026 எனக்கு என்ன வேணும் அப்படின்னு நான் ஒரு உரிமையில் நான் சொல்ல விரும்பலை. நமக்கு என்ன வேணும் அப்படின்ட்டு தான் நான் பேச போகிறேன். என்ன வேணும் அப்படின்னா ஆன்மீக தெளிவும் அரசியல் தெளிவும் இன்றைய இளையோர்களுக்கு கண்டிப்பாக வேணும். ஆன்மீக தெளிவு அரசியல் தெளிவு நான் வந்து இப்போ நான் இதை எந்த பார்வையில் நான் பார்க்குறேன் அப்படின்னா, இயேசுவை ஒரு மனிதராக நாம் எப்படி பார்க்குறோம், அவர் சமுதாயத்தை எப்படி அந்த 2000 ஆண்டுகளுக்கு முன்பு பிறந்த ஒரு மனிதரை எப்படி அணுகுனாரு, அவரை ஒரு புரட்சியாளராக எப்படி பார்க்கணும் அப்படின்றது தான் அவரை வைத்து இந்த தலைப்பை நம்ம எனக்கு என்ன வேணும்ன்றதை அவரை வச்சு நான் சொல்ல போகிறேன். ஓகே. எப்படி நம்ம அம்பேத்கர் என்ப ஒரு மனிதர் வந்து அவருக்குன்னு ஒரு சித்தாந்தம் இருக்கின்றதோ, பெரியார் என்ற ஒரு மனிதருக்கு எப்படி ஒரு சித்தாந்தம் இருக்குதோ, அதே மாதிரி தான் இயேசு என்பவர் ஒரு சித்தாந்தம், ஒரு ஐடியாலஜின்னு சொல்லுவாங்க. ஜாதி வன்கொடுமையாக இருக்கட்டும், இல்லை நம்ம நண்பர்கள் பேச பல விஷயங்களாக இருக்கட்டும், சமத்துவம், பாலின சமத்துவம், எல்லாத்தையும் வந்து இயேசு பண்ணியிருக்கார். அவர் சொன்ன ஒரே ஒரு விஷயம் தான், நான் உங்களை எப்படி அன்பு செஞ்சனோ அதே மாதிரி நீங்கள் ஒருவர் அன்பு செய்யுங்கள். இவ்வளவுதான். இதுதான் ஆன்மீக தெளிவு நான் சொல்ல வரேன். அதாவது இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். நீங்க பைபிள் ஒரு நல்ல ஒரு வேர்ஸ் இருக்கு, டோன்ட் பி த ஹியரர் ஆஃப் த பைபிள், டோன்ட் பி த ஹியரர் ஆஃப் த வேர்ட், பி த டூயர் ஆஃப் த வேர்ட்ஸ். ஸோ அதை நாம இப்போ எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னா மட்டும்தான் ஆன்மீக தெளிவானது இன்றைய இளையோர்களுக்கு ஏற்படும். ஆன்மீக தெளிவுக்கு வந்துட்டோம். ஸோ அரசியல் தெளிவு, இயேசுவும் அரசியல் பண்ணியிருக்காரு, அவர் ஒரு புரட்சியாளர். அதை நான் எப்படி சொல்லுவேன்னா, அதுக்கும் ஒரு சின்ன நிகழ்வு இருக்கு. சமாரிய பெண் ஒருத்தவங்க இருக்காங்க. அந்த காலகட்டத்தில் சமாரியர்கள் என்றவர்கள் ஒரு தாழ்ந்த ஜாதிக்காரர்களா கருதப்பட்டார்கள். கதை எல்லாருக்கும் தெரியும். எல்லாருக்கும் தெரியும். தண்ணி எடுக்க அலோவ் பண்ணல, அவர் தண்ணி எடுத்தார். அதான் இதுல என்ன அரசியல் சொல்றீங்க? ஆண் பெண் சமத்துவமும் இந்த இடத்துல இயேசு பேசுவார்.
நான் ஒரு பெண்ணு, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு யூத ஆள்கிட்ட நான் பேசக்கூடாது அப்படின்னு அந்த பெண் சொல்லுவாங்க. அதே சமயம் உங்ககிட்ட பேசினா ஊர்க்காரங்க எல்லாம் தப்பாக பேசுவாங்க அப்படின்றது தான் அவங்களோட இது. அந்த இடத்துல நீ எனக்கு தண்ணி கொடு, உங்ககிட்ட இருந்து நான் தண்ணி வாங்கி குடிக்கிறேன். அந்த இடத்துல இயேசு வந்து ஒரு கட்டமைப்பையே உடைக்கிறாரு, ஜாதிய வன்கொடுமையை உடைக்கிறார் அந்த இடத்துல. அதே சமயம் ஆண் பெண் சமத்துவத்தை அந்த இடத்துல விதைக்கிறாரு. ஸோ இந்த ஒரு தெளிவு இயேசு எதுக்காக அதை செஞ்சாரு? இல்ல அவர் வந்து இந்த விஷயத்த நமக்கு சொல்ல விரும்பியிருக்காரு. இந்த ஒரு கோணத்துல பார்த்தோம்னா நமக்கு அரசியல் தெளிவு ஏற்படும். ஓகே, இதுதான் நாமளும் பண்ணணும். ஏதோ ஒரு மனுஷனை எல்லாரும் வந்து தள்ளி வச்சு பாக்குறாங்கன்னா நீ அவனை கூட சேரு. நீ ஏன் சேர்த்துக்க மாட்டேன்னு கேள்வி மட்டும் கேட்டுட்டோன்னு இருந்தேன் வைங்களேன், அது கேள்வியாவே போயிடும். நீங்க வாங்க. மதம் கடந்து இந்த அரசியல் ஆன்மீகம் இது எப்படி நீங்க கனெக்ட் பண்றீங்க? ஒரு இண்டிவிஜுவலுக்கு எப்படி வேணும்? ஒரு கட்சிக்கும் ஒரு சித்தாந்தம் இருக்கும், ஐடியாலஜி இருக்கும், கொள்கைன்னு ஒண்ணு இருக்கும்ல. அந்த கொள்கை என்னவென்று அந்தந்த அரசியல் தலைவர்களுக்கு கண்டிப்பா தெரியணும். அது அவங்க தைரியமா பேசணும், அதை நமக்கு தெளிவாகவும் சொல்லி புரிய வைக்கக்கூடிய அவங்களுடைய கடமை. ஸோ அந்த மாதிரி ஐடியாலஜி இருக்கக்கூடிய தலைவர்களை மட்டும் தேர்ந்தெடுங்கள். இவங்க எல்லாரும் பேசுறாங்க, இதுல எது உண்மைத்தன்மை அறியணும் அப்படின்றதுதான் நம்மளுடைய விஷயம். உண்மைத்தன்மை நம்ம அறியணுமா இல்ல உண்மைத்தன்மை அவங்க நாம அறியணும், ரிசர்ச் அவங்க அதை கடைபிடிக்கணுமா, அதை செயல்படுத்தணுமா? எது ஆன்மீகம் எது அரசு? ஆய்வு செய்யணும். ரீல்ஸை தள்ளிட்டே போய் பார்க்கும்போது அந்த ஒரு விஷயம் ஆமாப்பா உண்மைப்பா அப்படின்னு சொல்லிட்டு அதை நம்பிட்டு ஓகே இவங்க தான் பெரிய தலை, அதை மின்னுவதெல்லாம் பொண்ணலன்னு சொல்லுவாங்க, சூப்பரா பேசுவாங்க, வேற லெவலாக பேசுவாங்க, இந்த வாழைப்பழம் மாதிரி பேசுவான் மேடம் இவன் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்களா? அதனால சூப்பரா பேசுவாங்க. ஆனா அதோடைய உண்மைத்தன்மை எங்க, அதை நாம கண்டிப்பா பார்க்கணும். இருக்கக்கூடிய தலைவர்கள் எத்தனை காலம் ஆனாலும் இயேசுடைய சித்தாந்தமா இருக்கட்டும், அம்பேத்கருடைய சித்தாந்தமா இருக்கட்டும், பெரியாருடைய சித்தாந்தமா இன்னை வரைக்கும் அழியல, அது நம்மளுடைய பாதுகாத்துட்டு வருதோ. அதே மாதிரி இது போல வரக்கூடிய காலகட்டத்தில் நாம தேர்ந்தெடுக்கக்கூடிய இந்த 2026 தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த தலைவரானவர் ஒரு நல்ல சித்தாந்தம் உள்ள தலைவராக நாம தேர்ந்தெடுக்கணும். அதுதான் ஒரு அரசியல் தெளிவுன்றத சிறப்பான நம்பர் ஒரு பதிவு பண்ணியிருக்காரு. அதாவது அவர் சொன்ன பாயிண்ட் வந்து நிறைய பேருக்கு புரியாது. ஆன்மீகம்னா மதம் கடவுள் நினைச்சுக்கிறாங்க. ஆன்மீகம்னா அது வந்து ஒரு அதுக்கு பேர் ஸ்பிரிச்சுவாலிட்டி. நாம ஒரு ஸ்பிரிட்டோட இருக்கோமா? நமக்கு இருக்கிற ஸ்பிரிட்டு கிளாஸ்ல ஊத்துற ஸ்பிரிட் இல்லை, நமக்கு இருக்கிற ஸ்பிரிட் என்ன? வாட் இஸ் மை ஸ்பிரிட்? மை ஸ்பிரிட் எல்லாரையும் நான் நேசிக்கணும், எல்லாருக்குமான ஸ்பேஸ் இருக்கணும், இந்த சமூகம் நல்லா இருக்கணும், சுற்றுச்சூழல் நல்லா இருக்கணும், யாருக்கும் யாரும் பாதிப்பு ஏற்படுத்தாத மாதிரி ஒருங்கிணைந்து இருக்கணும், அமைதி இருக்கணும். இன்னைக்கும் போர் நடக்குது, அங்க ஒரு குழந்தை அழுவுதுன்றது நமக்கு வலிக்கவில்லை என்றால் நம்ம கிட்ட ஆன்மீகம் இல்லை. அப்போ நம்ம என்ன சித்தாந்தம்? அது எனக்கு வலிக்காது அப்படின்னா நான் என்ன சித்தாந்தத்தில் இருக்கேன்? என்னுடைய ஸ்பிரிச்சுவாலிட்டி என்ன? இன்னொருத்தன் வலிக்கலாம், இன்னொருத்தன் அழுவலான்னு நான் நினைக்கிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? இந்த கேள்வியை தான் அவர் அங்கே வைக்கிறார் நினைக்கிறேன். இந்த ஆன்மீகத்தை நோக்கி அரசியல் செல்கிறது என்றால் இந்த ஆன்மீகத்தை சொல்லக்கூடிய அரசியல் தலைவர்களை அடையாளம் காணக்கூடிய ஆன்மீக பண்பும் அரசியல் தெளிவும் மக்களுக்கு இருந்ததுன்னா 2026 சிறப்பாக இருக்கும் என்பதை அருமையாக பதிவு பண்ணாரு. மகிழ்ச்சியாக. இதை தொடர்ந்து நமக்கு ஜோஷுவா அவர்களை நாம் அன்போடு அழைக்கிறோம். மாதா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். 2026 ஆண்டில் எனக்கு என்ன வேண்டும், ஏன் வேண்டும், எதற்கு வேண்டும்? எனக்கு நிதிசார் கல்வி வேண்டும். நிதிசார் கல்வி வேண்டும். ஃபினான்ஷியல் லிட்ரஸி ஃபார் டீனேஜர்ஸ். ஓகே, ரொம்ப முக்கியமான விஷயம். செலவை வந்து நம்ம வந்து எப்படி செய்ய போறோம், எதற்கு செய்ய போறோம் அப்படின்ற சிந்தனை வந்து நம்ம தெளிவா தெரிஞ்சிருக்கணும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து படிக்கிறோம், நிறையா சோஷியல் மீடியாவை பார்க்குறோம், யூஸ் பண்ணுறோம். ஆனால் வந்து பணத்தை எப்படி கையாள்வது நம்ம எப்படி படிக்கிறது இல்லை, எதுவும் பார்க்கறது இல்லை, சிந்தனைப்படுவது இல்லை. இதனால என்ன பிரச்சனை? இதனால வந்து நம்ம கடன் வாங்குறோம், நிறையா லோன் ஆப்பில் போய் மாட்டிக்கிறோம், அதற்கு வட்டி கட்டுறோம். மேலும் மேலும் இதே நம்ம பண்ணுறதுனால நம்ம வாங்குற முதல் மாதம் சம்பளத்தை கூட நம்ம வந்து வீண் பண்ணுறோம். அப்போ என்னதான் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? இதற்கு வந்து நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு நல்ல பட்ஜெட் சிந்தனை, ஒரு தெளிவை வந்து நம்ம ஃபஸ்ட்டு கற்றுருக்கணும். இதை தெரிந்து நம்ம நல்ல முறையில் கரெக்டாக ஒரு செலவையும் நம்ம பார்த்து செய்தால் நம்ம கடன்லேயோ எந்த ஒரு லோன்லேயோ எந்த ஒரு ஆப்லேயோ சிக்காமல் நம்மளுடைய வாழ்க்கையை வந்து பீஸ்ஃபுல்லாக நம்ம வந்து வாழலாம். இப்போ எனக்கே இதெல்லாம் தெரியாதுங்க. இன்றைக்கே என்ன கேட்டிங்கன்னா எனக்கு இருக்கிறதுலையே மிகப்பெரிய வருத்தம், என்னை பற்றி எனக்கு இருக்கிற ஒரே வருத்தம் எனக்கு ஃபினான்ஷியல் லிட்ரஸியே கிடையாது. ஏன்னா அது ரொம்ப நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணுறேன். அதுக்கு என்ன பண்ணியிருக்கணும்னு நினைக்கிறீங்க? இப்போ வந்து நம்ம ஸ்கூல்லேயே வந்து நிறையா கிளாஸ் தான் எடுக்கிறாங்க, ஆனால் வந்து ஒரு நாளுமே வந்து நம்ம பணத்தை எப்படி செலவு பண்ணணும்னு சொல்லிட்டு யாருமே சொல்லிக் கொடுக்குறதில்ல. அந்த டைம்லேயே வந்து நம்ம வந்து ஒரு பேங்க் மேனேஜரோ ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சியோ யாரையாவது கூப்பிட்டு ஒரு செமினார் கருத்தரங்கு மாணவர்களுக்கு வந்து
அந்த சிந்தனையை புகட்டும் போது அவர்கள் கல்லூரி காலத்தில் வரும்போது கூட ஒரு செலவையும் கரெக்டாக செய்வாங்க. பணத்திற்காக தான் வந்து நம்ம வேலைக்கு போகிறாங்க, சம்பாதிக்கிறதுக்காக தான் எல்லாரும் போகிறாங்க. ஆனால் வந்து அதை எப்படி செலவு பண்ணணும்னு சொல்லிட்டு யாருக்கும் தெரியறதில்ல. வீணாக வந்து ஆப்பில் போயிட்டு லோன் எடுக்கிறது, ஆப்பில் போயிட்டு வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறது, இது வரைக்குமே நான் எதுவுமே பண்ணதில்லை. பண்ணுறவங்களே பண்ண விட மாட்டேன். வெரி குட், சூப்பர். மிக அருமையாக பதிவு பண்ணார் ஜோஷ்வா. இதை நான் வந்து கண்டிப்பாக இதை நான் பதிவு பண்ணி ஆகணும். இன்றைக்கி நம்ம வீட்டில் எல்லா குடும்பங்கள்லையும் இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை, வயசானவங்க வரைக்கும் அவங்களுக்கு இருக்கிற பெரிய பிரச்சனை, போட்டு பிரட்டிக்கிட்டே இருக்கிறது. இங்கே வாங்கி அங்கே கொடுக்குறது, அங்கே வாங்கி இங்கே கொடுக்குறது. கடனை வாங்கி, கடன் வாங்காமல் எப்படி கல்யாணம் பண்ண முடியும், கடன் வாங்காமல் எப்படி வீடு கட்ட முடியும், கடன் வாங்காமல் எப்படி விசேஷம் நடத்த முடியும். இதே இதில் போய் வாழ்க்கை பிரச்சனைகளுக்குள்ளே தான் அதிகமாக போயிட்டே இருக்கு. தன்னை பாதுகாத்து கொள்ள கடன் மேல் கடன் வாங்கி அழிந்து போன குடும்பங்கள் ரொம்ப அதிகமாக நான் வந்து நிறைய பேரை பார்த்துட்டு இருக்கேன். அதை ஒப்புக்கொள்ளாத ஃபினான்ஷியல் இடியட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அதாவது நான் பண்ணுற தப்பு, நீ மாட்டிக்கிட்ட, இதை செய்யக்கூடாது அப்படின்னா அதை ஒத்துக்காத ஃபினான்ஷியல் இடியட்ஸ்னு நிறைய பேர் இருக்காங்க. அவங்க ஒத்துக்கவே மாட்டாங்க. அது வந்து பர்சனாலிட்டி ப்ராப்ளமாகவே ஆகுது. அவங்களெல்லாம் முதல்லயே உழுக்கணும். ஒரு ஆள் கடன் வாங்க ஆரம்பிக்கிறாங்கனாலே நம்ம வீட்டில் அப்பயே என்ன பண்ணிடணும், அந்த குடும்பத்தை என்ன பண்ணணும், டக்குன்னு நெருக்கி பிடிக்கணும். எதுக்கு இந்த கடன், ஏன் இந்த கடன், ஏன் இந்த பேங்க்ல இருந்து ஆள் வந்து நிற்கிறான் வீட்டு வாசல்லன்றது அப்போவே அந்த குடும்பமாக அதை நெருக்கவில்லைன்னா 2026 அப்புறம் பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஏன்னா இன்னைக்கு ஆன்லைன் நிறைய வருது. 2026 மிக முக்கியமான ஒரு விஷயம் வந்து இதுதான். ரொம்ப சிறப்பாக சொன்ன ஜோஷ்வா அவர்களுக்கு வந்து வாழ்த்துக்கள். அதையும் பள்ளியிலேயே இது சம்மந்தமான விழிப்புணர்வு வேணுங்கிறத நான் எழுந்து நின்று உனக்கு கை தட்டுறப்பா. எனக்கு கண்டிப்பாக இது ரொம்ப பிடிச்சிருந்த விஷயம். நன்றி. அடுத்ததாக 2026 புதிய சிந்தனை புதிய செயல் என்ன வேண்டும் என்பதை விஷால் அவர்கள் இங்கே வந்து சொல்ல போகிறார். அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். சமூக ஊடக உலகத்தில் இளையோருக்கு உண்மை அறிதல் வேண்டும். உண்மை அறிதல் வேண்டும். ஒரு உண்மை அறியும் குழுல இருந்து ஒருத்தர் வந்திருக்காரு. சொல்லுங்க, என்ன உண்மை அறிய வேணும் சொல்லுங்க. இப்போ இருக்கிற ஜெனரேஷன் பார்த்தீங்கன்னா ஏஐ வச்சு நிறைய யூஸ் பண்ணுறாங்க. இவங்களுக்கு இது எப்படி ஹேண்டில் பண்ணணும், எப்படி வந்து கையாளணும்னு தெரியும். ஆனால் இதே இவங்களோட பெற்றோர்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியாது. இந்த தலைமுறை தான் வந்து இதுக்கு முன்னாடி இருந்த தலைமுறைக்கு சொல்லிக் கொடுக்கணும். இந்த தலைமுறை தான் இதுக்கு அப்புறம் வர தலைமுறைக்கும் சொல்லிக் கொடுக்கணும். நம்ம என்ன சொல்லிக் கொடுக்குறோன்றதை பொறுத்து தான் முன்னாடி இருக்கவங்களும் மாறுவாங்க, பின்னாடி இருக்கவங்களும் கற்றுப்பாங்க. இப்போ நம்ம சின்ன வயசில் இருக்கும் போது நம்ம ஏதாவது ஒரு தப்பு பண்ணிட்டோம், இல்லை ஏதாவது ஒன்று கற்றுக்குறோன்னா நம்ம அப்பா அம்மா தான் நம்மளுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. இது இப்படி பண்ணு அப்படி பண்ணுன்னு சொல்லிக் கொடுப்பாங்க. இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் பார்த்தீங்கன்னா நம்ம தான் நம்ம அப்பா அம்மாக்கெல்லாம் சொல்லிக் கொடுக்குற மாதிரி இருக்குது. ஸோ இல்லை இப்போ இந்த ஜிபேயில் வந்து இந்த டிரான்சாக்ஷன் வரல அப்படின்னா நீங்கள் தான் வந்து அப்பாவுக்கு சொல்லிக் கொடுக்குற மாதிரி இருக்குது. இந்த வாட்ஸ்அப்பில் வந்து இந்த ஃபோட்டோ வந்து அனுப்பணும் அப்படின்னா அம்மா கேட்குறாங்கன்னா நம்ம தான் போயிட்டு அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற மாதிரி இருக்குது. அப்படி சொல்லிக் கொடுக்கும்போது எல்லா இடத்துலையும் நம்மளால இருக்க முடியாது. நம்ம சில டைம் நம்மள இல்லைன்னா அவங்க ஏதாவது ரிஸ்க்ல போய் மாட்டிக்க வாய்ப்பு இருக்கு. ரிஸ்க்ல போய் மாட்டிப்பாங்க. நிறைய பேர் வந்து ஊருக்கு போயிட்டு இந்த சுற்றி பார்க்கும்போது ஃபோட்டோஸ்லாம் எடுத்து அப்லோட் பண்ணி பார்ப்பாங்க. அப்போது சில டைம் வந்து அவங்களோட ஃபோட்டோ வந்து அப்படியே பண்ணுவாங்க. சில டைம் அவங்க வந்து ட்ரெஸ் வந்து மாற்றி காஸ்டியூம்லாம் மாற்றி போடணும் அப்படின்னு இருக்கும்போது ஏஐயில் வச்சு பண்ணுவாங்க. அப்படி பண்ணிட்டு இருக்கும்போது அவங்களுக்கே தெரியாமல் அவங்களோட ஃபேஸை வச்சு காசு இவங்க கேட்குறாங்க நீங்கள் கொடுங்க அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சவங்க வந்து இவங்க மேலே இருக்கிற வெறுப்புணர்வில் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அது இவங்களுக்கு தெரியும் போது தான் இல்லையா நான் இந்த மாதிரி பண்ணலையே அப்படின்னு சொல்லும் போது அப்புறம் தான் அவங்களுக்கு தெரியுது, இல்லை நீங்கள் இந்த மாதிரி ஃபோட்டோலாம் யூஸ் பண்ணியிருக்கீங்க, அந்த ஃபோட்டோ வச்சு தான் அவங்களோட முகத்தை வந்து மார்பிங் பண்ணி அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெரியும். அப்போது எல்லா இடத்துலையுமே வந்து நம்ம இருக்க முடியாது. ஒரு விஷயம் நம்ம சொல்லி கொடுத்தோன்னா அவங்க கற்றுப்பாங்க. அவங்க கற்றுக்கிறது மூலயமா நம்மளோட அடுத்த தலைமுறைக்கும் நம்மளால சொல்லிக் கொடுக்க முடியுன்றது தான் என்னோட கருத்து. இதுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிற அந்த ஒரு ஃபைனல் பாயிண்ட் சொல்லுங்க. பள்ளிகளிலும் கல்லூரியிலும் வந்து டிஜிட்டல் லிட்ரஸி லேப், அதாவது கேம்ப் மாதிரியோ லேப் மாதிரியோ போடணும். கம்யூனிகேஷன் லேப், டேட்டா லேப், ப்ராக்டிகல்ஸ் லேப்லாம் இருக்குது. அந்த மாதிரி ஏன் வந்து இதுக்குன்னு ஒரு லேப் கொடுத்து இளைஞர்களை வந்து அதில் ஊக்கப்படுத்தி பக்குவப்படுத்தலாம். அப்படி பக்குவப்படுத்தும் போது அவங்க வீட்டில் இருக்கவங்களுக்கு சொல்லிக் கொடுப்போம். இப்போ நம்ம சாதாரண ஹோம்ஒர்க்கே நம்ம வீட்டில் போய் பண்ணும்போது அப்பா அம்மாவுக்கு சொல்லிக் கொடுப்போம், இது இப்படி பண்ணுங்க அது அப்படி பண்ணுங்க, அப்போ அவங்களுக்கு புரியும். அப்போ ஏன் நம்ம இதையும் பண்ணலாமே, அப்படி பண்ணும்போது அவங்க இன்னும் கொஞ்சம் கற்றுப்பாங்க. அவங்களோட உறவினர்களுக்கோ இதுக்கோ பார்த்து சொல்லிக் கொடுக்கும்போது கற்றுக் கொடுக்கறது ரொம்ப ஈஸியாக இருக்கும்ன்றது. ரொம்ப அருமையான ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு விஷால். ரொம்ப நன்றி விஷால், ரொம்ப அருமையான பாயிண்ட். ஏஐ பற்றி சமீப காலத்தில் நான் பார்த்த சில இந்த மாதிரியான சர்ச்சைக்குரிய விஷயங்கள் வந்து ஏஐயில் வந்து சில முகங்கள் நம்ம ஒன்று கிரியேட் பண்ணுறோம். ஒரு ப்ராம்ப்ட் கொடுத்து இந்த மாதிரி எனக்கு ஒரு ஆண் இப்படி நிற்கிற மாதிரி ஒரு பெண் நிற்கிற மாதிரி வரும்போது நமக்கு தெரிஞ்ச முகங்கள் மாதிரியே சில முகங்கள் சில நேரம் வருது.
இது எப்படி வருது அப்படிங்கிறது. இப்போ சமீபத்தில் ஒருத்தங்க வந்து ஒரு ஏஐல போட்டு அவங்க மச்சம். அவங்களுக்கு இங்கே ஒரு மச்சம் இருக்குன்ற மாதிரியே அவங்க ஃபோட்டோ போடல. ஆனால் அந்த மச்சத்தோட அந்த ஃபோட்டோ எப்படி கிரியேட் பண்ணுது அப்படின்னா, இந்த மாதிரியான ஃபேஸை அது எங்கேயோ ஏதோ ஒரு அலாகிருதம் என்னமோ பண்ணுது. இந்த மாதிரியான ரிஸ்க் நமக்கு வந்து இருக்கு அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலை போட்டு ஒன்று வாங்குறதுங்கிறது ஆல்வேஸ் ரிஸ்க் அப்படிங்கிறத நம்ம வந்து யோசிக்கணும். ரெண்டாவது, அதை பற்றி ஒரு நிறுவனமே சொல்லிட்டாங்க, உங்களுடைய டீட்டெயிலை போடாதீங்க, நாங்கள் சேஃப்டி உத்தரவாதம் சொல்ல முடியாதுன்னே சொல்லிட்டாங்க. ஏஐன்றது நான் பார்க்குறது ஒரு டிராம்பலின்ல குதிக்கிற மாதிரி தான். ஒரு குதிச்சோம்னா அப்படியே மேலே போவோம் இல்லையா, ஒழுங்காக லேண்ட் ஆக தெரியலனா நமக்கு நிறைய பிரச்சனை வரும். இப்போ ஏஐ வந்து நமக்கு ஒரு கிரியேட்டிவிட்டியை நமக்கு கொடுக்குது. ஆனால் இது ரொம்ப நல்ல விஷயமானு பாருங்க. இது பள்ளியிலே நமக்கு வந்து சொல்லணும், ஏஐல உனக்கு சுதந்திரம் இருக்குது, டிராம்பலின்ல குதிப்பேன்றதுனால ரொம்ப குதிக்க முடியாது, நீ எங்கேயாவது போய் மாட்டிக்கவ அப்படிங்கிறது அந்த குற்றம். ஸோ ஏஐங்கிறது ஒரு கத்தி. அந்த கத்தியை நம்ம வந்து எதுக்கு பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறது நமக்கு தான் தெரியும். அது காய் நறுக்க, கேக் நறுக்க, பெயிண்டிங் பண்ண இல்லையா, அது ஒரு ஸ்க்ரூ டிரைவர் மாதிரி யூஸ் பண்ண, எல்லா விஷயத்துக்கும் நம்ம வந்து பயன்படுத்தலாம். ஆனால் அது டக்குன்னு கத்தின்னொன்னே உன்னை வெட்டுமா அப்படின்னு வெட்டி பார்க்குற வேலையை செய்யறது வந்து கத்தினா என்னன்னு சொல்லி கொடுக்காம வரும்போது தான். நமக்கு ஏஐனா என்னன்னு சொல்லி கொடுக்காம வரும்போது கண்ட குப்பைகளும் நம்ம உருவாக்கிட்டு இருக்கோம், மனிதநேயமற்ற செயல்களை செஞ்சுட்டு இருக்கோம். அந்த விஷயத்த ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு தேவையா 2026க்கு எடுத்து பதிவா பண்ண நம்ம நண்பர் விஷால் அவர்களுக்கு உண்மையாக நம்ம வந்து பாராட்ட தெரிவிச்சே ஆகணும். இன்னைக்கு 2026 புதிய சிந்தனை, புதிய செயல் என்ன வேண்டும் அப்படிங்கிறத இன்னைக்கு பல இளையோர் தமிழ்நாட்டின் பல மாவட்டங்கள்ல வந்து மிக முக்கியமான பதிவுகளை கொடுத்துருக்காங்க. இந்த ஒவ்வொரு பதிவுகள்லையும் பலது நமக்கே கேள்விகளாக இருந்திருக்கும், நமக்கே அது வந்து செய்யணும், இதுதான் இருக்கணும் அப்படிங்கிற எண்ணங்களாகவும் இருந்திருக்கும். அந்த எண்ணங்களுடைய ஒரு வெளிப்பாடா இந்த இளையோர் மனதிலையும் இருக்குங்கிறது ரொம்ப முக்கியமான பதிவு. நம்ம ஒவ்வொரு இல்லங்களிலும் இது போன்ற இளையோர் இருப்பாங்க. அவங்களுடைய உரையாட வேண்டியது, உறவாட வேண்டியது நம்ம எல்லா நண்பர்களுடைய கடமையாக இருக்கிறது. இதை நம்ம வந்து மறந்துடக்கூடாது. 2026 அனைவருக்கும், இந்த சமூகத்துக்கும் ஒரு மகிழ்ச்சியான சமூகமாக இருக்கிறதுக்கு இது போன்ற கருத்துக்கள், பகிர்வுகள், விவாதங்கள், ஆரோக்கியமான கலந்துரையாடல்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இது ஒரு அருமையான துவக்கம். இந்த துவக்கத்தோடு மாதா தொலைக்காட்சி உங்கள் இல்லங்களை பல புதிய சிந்தனைகள், புதிய செயல்பாடுகளோடு இன்னும் அலங்கரித்து கொண்டிருக்கும் நிகழ்ச்சியின் மூலமாக தொடர்ந்து பேசுவோம், தொடர்ந்து விவாதிப்போம், தொடர்ந்து கலந்துரையாடுவோம், அன்பை பகிர்வோம். நன்றி, வணக்கம்.